சிக்ஷாஷ்டகம் சிக்ஷாஷ்டகம் தொடர் ಉಪನ್ಯಾಸத்துக்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறதுல மிக்க ಮಗಿழ்ச்சி. ಹರೇ ಕೃಷ್ಣ. ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಮತ್ತೊಮ್ಮೆ ಈ ಶ್ರೀ ಶಿಷ್ಟಾಷ್ಟಕಂ ತರಗತಿಗೆ ಸುಸ್ವಾಗತ. இதுவரைக்கும் நாம 5 வகுப்புகளை கடந்திருக்கிறோம். ಇಲ್ಲಿ ತನಕ ನಾವು 5 ವಿಭಾಗಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೀವಿ. வகுப்புல அறிமுகம் அது பார்த்தோம். ಮೊದಲನೇದಾಗಿ ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ ನೋಡಿದ್ವಿ. அடுத்த 2 வகுப்புகள்ல முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம். ಮತ್ತೆ ಎರಡನೇ ದಿವಸ ನಾವು ಮೊದಲು 2 ಶ್ಲೋಕಗಳ ಮೊದಲು ಒಂದು ಶ್ಲೋಕವನ್ನ ನೋಡಿದ್ವಿ. அடுத்த 2 நாட்கள்ல இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தங்களை நாம பார்த்தோம். ಮತ್ತೆ ಮುಂದೆ ಬಂದ 2 ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು 2ನೇ ಶ್ಲೋಕದ ವಿಶೇಷಗಳನ್ನ ತಿಳ್ಕೊಂಡ್ವಿ. ஓகே, இன்னைக்கு நாம 3வது ஸ்லோகத்தை பார்க்கணும். ಸೊ ಇವತ್ತು ನಾವು 3ನೇ ಶ್ಲೋಕವನ್ನು ನೋಡೋಕಿದ್ದೀವಿ. 3வது ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல 2வது ஸ்லோகத்தினுடைய 2வது பாகம் நம்ம வெள்ளிக்கிழமை வகுப்புல விவாதிச்சோம். இதுல சில கருத்துக்களை பக்தர்கள் சொல்லலாம். ಸೊ ಓದು ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ನಾವು 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ಭಾಗದ ವಿಶೇಷಗಳನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡ್ವಿ. ಸೊ ಭಕ್ತಾದರು ಯಾರಾದ್ರೂ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಕೊಡಕ್ಕೆ ಅಥವಾ ಜ್ಞಾಪಕ ಆಗಿರೋ ಯಾವುದೇ ವಿಷಯಗಳನ್ನ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ತಾವು ಇವಾಗ ಹೇಳಬಹುದು. எஸ், யார் சொல்றீங்க? பிரபு லக்ஷ்மி, நாமத்துக்கு உள்ள குவாலிட்டிஸ் எல்லாம் சொன்னீங்க. பகவானோட நாமத்தை காட்டிலும் பகவானை காட்டிலும் பகவானோட நாமத்துக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு, பவரும் இருக்கு, அதோட சக்திகள் உண்டு. அது 8 குவாலிட்டிஸ் பத்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது சொல்லலாமா? 8 குவாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் சிந்தாமணி அப்படிங்கிறது. சிந்தாமணி தட் இஸ் டச் ஸ்டோன். அதாவது நம்ம எதை நினைச்சுட்டு அது காரியத்தை இது பண்ணாலும் அது நம்மளோட ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணும். நல்ல விஷயங்களா இருக்கணும் அதுவும். அது 2வது சைத்தன்ய, கான்சியஸ், பிரக்யா. நம்ம எது செய்தாலும் கான்சியஸ், கிருஷ்ணா கான்சியஸ்லயே நம்ம செய்துன்னு இருக்கணும். 3வது பாவம், அதுதான் பாவம்ங்கிறது. 3வது ரசம். ரசம்னா டேஸ்ட். அதுல உள்ள ஒரு அருமை, ஸ்வீட்னஸ் நமக்கு தெரிஞ்சு அதை நம்ம சொல்லணும். 4வது விக்கிரகம். அது 4வது ஸ்டேஜ் ரூபம்ங்கிற மாதிரி விக்கிரக ரூபத்துல நம்ம சுவாமியை வச்சுக்கிட்டு மனசுல வச்சுட்டு பிரார்த்தனை பண்றது. 5வது பூர்ணம். பூர்ணம்னா கம்ப்ளீட்டா இருக்கிறது, பூரணமானது அப்படின்னு நம்ம அறிஞ்சுண்டு செய்கிறது. அடுத்தது சுத்தம். சுத்தம்னா தூய்மை, நம்ம தூய்மையா இருக்கிறத பத்தி அது சொல்றது. நித்தியம். நித்தியம் நிரந்தரம், நிரந்தரமான இடம். நிரந்தரமானது எதுனாக்க பகவானோட நாமம் நிரந்தரம், பகவானுடைய தாமம் நிரந்தரம். அது முக்தி. 8வது முக்தி, தட் இஸ் முக்தி அடையிறது. அதை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரி 8 குவாலிட்டிஸ் நாமத்துக்கு இருக்கு. அதனால நாமம் பகவானோட நாமம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. பகவானை காட்டிலும் அதுக்கு ஏதாவது சக்திகள் ஜாஸ்தி. அதனால நம்ம மகாமந்திரத்தை எப்பயும் விடாம எந்த காலத்துல எப்பப்போ டைம் கிடைக்குதோ நேரம் இருக்கும் போதெல்லாம் கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அது பார்த்தோம். 2ஆம் நாள் யார்? ஹரே கிருஷ்ண பிரபு. யாரு? நான் ஜனதா சுந்தர். ஹரே கிருஷ்ண பிரபு. அதாவது 2வது ஸ்லோகா சம்பந்த ஞானத்தை பற்றி சொல்லுது பிரபு. அதுல நாம்னா மகாரி பகுதா அந்த வரிகளுக்கு சில விளக்கங்கள் நேத்து பார்த்தோம் வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல. என்ன அப்படின்னா, பகவானோட நாமம் 1000 இருக்கு. தேவர்கள் தன்னோட கடமையை பிரதிநிதிக்கிறதுக்கு தேவர்களை படைச்சு
அவர்களுக்கு தன்னோட நாமத்தையே வந்து பகவான் வந்து அளிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேவர்கள் வந்து 30 தேவர்கள் இருக்கும்போது பகவானோட நாமம் அப்ப கண்டிப்பாக அதை விட வந்து அதிகமா இருக்கு. அதுதான் பகுதா, நாம்னா மகாரி பகுதா அப்படிங்கிற அந்த வரிகள்ல பார்த்தோம். பகவானோட நாமம் வந்து ரொம்ப மங்களகரமானது அப்படிங்கிறது சிவ அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலமா நீங்க விளக்கி சொன்னீங்க பிரபு. அது ஸ்ரீமத் பாகவதம் 2வது காண்டம் 2வது அத்தியாயம் 33வது ஸ்லோகத்தை வந்து நீங்க உதாரணம் காட்டி சொன்னீங்க. நகியதோன்யக சிவக பந்தாக விஷதக சம்ஸ்ருதௌக வாசுதேவே பகவதி பக்தி யோக யதோபவே. இதுல சிவ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மங்களகரமானது. அதாவது பகவானின் நாமம் மங்களகரமானது. அத எளிதாக உச்சரிக்க என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த பக்தி பாதை அப்படிங்கிறது ரொம்ப எளிய முறையில நம்மளால வந்து அடையப்படுது அப்படிங்கிற அந்த விளக்கம் தந்தீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. கேக்குதா பிரபு? இது சொன்னீங்க பிரபு, நாம்னா மகாரி பகுதா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம் பிரபு. அதுல வந்து பகுதா அப்படின்னா ரொம்ப அதிகம் அப்படிங்கறத பார்த்தோம் பிரபு. நாம்னா மகாரினா பகவானோட நாமம் வந்து ரொம்ப அதிகமாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம். அந்த பகவானோட நாமம் அதிகமா இருக்கிறதுல வந்து 2 வகை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பிரபு. அதுல வந்து முதல் வந்து முக்கிய நாமம், 2வது வந்து கௌர நாமம். அப்ப முக்கிய நாமம் அப்படின்னாக்க, ஹரே கிருஷ்ணா பிரபு. கௌர இல்ல, கேட்கல பிரபு, சாரி பிரபு. 2வது கௌர கௌன கவுன, சாரி பிரபு, கவுன நாமம் அப்படிங்கிறது இருக்கு பிரபு. அப்ப வந்து முதல்ல சொன்ன முக்கிய நாமங்கிறது எவ்வளவோ நாமங்கள் சொல்லலாம் பிரபு. அதுல பகவானோட நேரடியான லீலைகள் அது தொடர்பான 1000 நாமம் இருக்கு. அதுல வந்து நந்தனா, கோபாலா, அவர் எடுத்த அவதாரங்கள் அது எல்லாமே சொல்லலாம் பிரபு. அதுக்கு அடுத்தது கவுன நாமம், சரியா பிரபு? கவுன நாமம் அதுலயும் 1000 சொல்லலாம் பிரபு. அதுக்கு உதாரணம் வந்து சகஸ்ர நாமம். அதாவது பல தெய்வங்களுக்கு சகஸ்ர நாமம் இருக்கு. இப்ப வந்து லக்ஷ்மி சகஸ்ர நாமம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு சகஸ்ர நாமம் இருக்கு. அதே போல 2வது நாமத்திற்கு நம்ம உதாரணம் சொல்லலாம். எக்ஸாம்பிளா வந்து ஓம் பிருஷ்ணி கர்பா அப்படின்னு சொன்னீங்க பிரபு. யக்ஞர் சொன்னீங்க. கல்கி அவதாரம் இனிமே எடுக்க போகிறார். அதே போல சூரிய நாராயணன் அப்படின்னு பகவானுக்கு பேர் இருக்கு. ஏன்னா சூரிய பகவான், அதாவது அந்த சூரிய பகவான் வந்து சூரிய தேவனாகவே இருந்து சூரியனுக்கு பூஜை பண்றார். பகவானே யாரும் இல்லாத டயத்துல பகவானே சூரியனா இருந்து சூரியனுக்கு வந்து பூஜைகள் பண்றார். அதனால அவருக்கு சூரிய நாராயணன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு பிரபு. சரியா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சூரியனுக்கு பூஜை பண்ணல, அந்த தேவனாவே பகவானே சில நேரத்துல வர்றார். ஓகே, சாரி பிரபு. அப்புறம் நிரஞ்சன் ஜெகதீசா அப்படின்னு 1000 நாமங்கள் கூட சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க பிரபு. அது மட்டும் இல்ல, நமக்கு எத்தனையோ தேவர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க. அப்ப 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஒரு பெயர் இருக்கும். ஆக 30 முக்கோடி தேவர்களோட பெயர்களும் அது பகவானோட சம்பந்தப்பட்ட நாமம். அந்த நாமம் அனைத்தும் பகவானோட சம்பந்தப்பட்டதுனால எந்த ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டாலும், அதாவது வாயு, அக்னி, நிலம், நீர், ஆகாயம் அப்படின்னு எந்த பேர் எடுத்துக்கிட்டாலும் பகவானோட தான் சம்பந்தப்பட்டது. பகவான் வந்து ஒரு உதாரணம், நம்ம வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். அக்னி அப்படின்னா என்னன்னாக்க வழி நடத்தி செல்பவர் அப்படின்னு அர்த்தம். அதே போல வந்து முன்னின்று வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். யார் முன்னின்று வழிகாட்டுகிறார்னா பகவான், சாட்சாத் பகவானே அந்த தேவர்களுக்கு வழிகாட்டுகிறார். அப்புறம் பகவான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அவருடைய சக்தியும் அதே தேவர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு பரிசாக வந்து தன்னோட நாமத்தையே கொடுக்கிறார் பிரபு. உதாரணமா சிவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம் பிரபு. இது வந்து எதுல சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீமத் பாகவத் அதுல வந்து சொல்லியிருக்காங்க.
வேற யாராவது ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಲಾಸ್ಟ್ ಫ್ರೈಡೇ ಬಂದು ನಾವು 2ನೇ ಶ್ಲೋಕದ ಅರ್ಥವನ್ನ ತಿಳ್ಕೊಂಡ್ವಿ ಪ್ರಭು. ನಾಮ್ನ ಮಕಾರಿ ಬಹುದಾ ಈಗಾಗಲೇ 2-3 ಜನ ಹೇಳಿದ್ದಾರೆ ಪ್ರಭು. ಸೊ ನಾನು ತತ್ರಾರ್ಪಿತ ನಿಯಮಿತ ಸ್ಮರಣೇನ ಕಾಲಹ ನೆಕ್ಸ್ಟ್ ಪಾರ್ಟ್ ತಗೊಂಡ್ವಿ. ಅದರಲ್ಲಿ ನೀವು 2 ಎಕ್ಸಾಂಪಲ್ ತಗೊಂಡಿದ್ರಿ ಪ್ರಭು. ಒಂದು ಬಂದು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಒಂದು ಸಾರಂಗ ಠಾಕೂರ್ ಅವರ ಶಿಷ್ಯರು ಹೇಗೆ ಭಗವಂತನ ನಾಮದಿಂದ ಒಂದು ಶವಕ್ಕೆ ಪ್ರಾಣವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ ಪ್ರಭು. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಅದಕ್ಕೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಬಂದು ರಾಮಾಯಣದಲ್ಲಿ ವಾನರರು ಭಗವಂತನಿಗೋಸ್ಕರ ಸೇತುವನ್ನ ಹೇಗೆ ನಾಮದಿಂದ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಹೇಳಿದ್ರಿ ಪ್ರಭು. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ನಿಯಮಿತ ಸ್ಮರಣೆ ನಕಾಲಹ ಅಂತ ನೆಕ್ಸ್ಟ್ ನೋಡ್ವಿ ಪ್ರಭು. ಅದು ಬಂದು ನಿಯಮಿತ ಇದರಲ್ಲಿ ಬಂದು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ತಗೊಂಡ್ವಿ ಪ್ರಭು. ಅದು ಆಮೇಲೆ ಹಿರಣ್ಯ ಕಶ್ಪು ಅವ್ರು ಬಂದು ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ತಗೊಂಡ್ವಿ ಪ್ರಭು. ಅದು 2ರಿಂದ ನಾವು ಅದನ್ನ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ಕೊಟ್ರಿ ಪ್ರಭು ನೀವು. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಏತಾದೃಶಿ ತವ ಕೃಪಾ ಭಗವಾನ್ ಮಮಾಪಿ ಅದನ್ನ ಹೇಳಿದ್ರಿ ಪ್ರಭು. ಅದನ್ನ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಈ ದೃಶ್ಯಂ ದುರ್ದೈವಂ ಈ ದೃಶ್ಯಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ ಪ್ರಭು. ಅದರಲ್ಲಿ ಬಂದು ಅಪರಾಧಗಳು ನಾವು ಹೇಗೆಲ್ಲ ಅಪರಾಧಗಳು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ, ಭಗವಂತ ಇಷ್ಟು ಈಸಿಯಾಗಿ ಭಗವಂತನ ನಾಮ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆದ್ರೂ ಸಹ ನಾವು ಅದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಅಪರಾಧಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ ಪ್ರಭು. ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇದು ಬಂದು ಭಗವಂತನ ನಾಮನ ತುಂಬಾ ಸರಳವಾಗಿ ತಗೊಂಡ್ರು ನಾವು ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಸೊ ಅದನ್ನ ನಾವು ಟೈಮ್ ಇದ್ದಾಗೆಲ್ಲ ನಾಮ ಜಪ ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ ಪ್ರಭು. ನೆಕ್ಸ್ಟ್ போதும் மத்தவங்களுக்கு நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. வேற யாராவது சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லாருமே எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டாங்க. இதுல கடைசியா துர்தெய்வம் இத்துர்சம் நானூறாக அப்ப நம்மளுக்கு இந்த அதிர்ஷ்டம் இல்லை. ஏன்னா நம்ம அபராதம் செய்யறோம் துரதிர்ஷ்டத்தினால நம்ம கை கிடைச்சு கூட அதை நம்ம அன்பா தெரியாம நம்ம அதை முழுசா யூட்டிலைஸ் பண்ணாம நம்ம லேசினஸ்னால அதை இழந்துடுறோம். மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு. அதனால நமக்குள்ள இருக்கிற அந்த காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் போன்ற குணங்கள் எல்லாம் நம்மள அந்த குவாலிட்டிய கம்மி பண்ணுது. அப்ப நாமத்தை சரியா உச்சரிக்காம சரியா நம்ம பயன்படுத்தாம நம்ம அதை நம்ம அஷ்டமற்றவர்களா இருக்கிறோம் அப்படிங்கறத கடைசியா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பக்தர்கள் எல்லாம் ரொம்ப கவனமா வகுப்ப கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ಸೊ ಭಕ್ತರೆಲ್ಲ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನದಿಂದ ನಮ್ಮ ವಿಭಾಗಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಹಾಗಾಗಿ ಇದೆಲ್ಲವೂ ಸಹ ನಿಮ್ಗೆ ತುಂಬಾ ಉಪಕಾರ ಆಗಿ ನಿಮ್ ಜೀವನಕ್ಕೆ ಅದು ಸಹಕಾರ ಆಗಿ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓகே, இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். அத ஸ்ரீ கிருஷ்ண நாம சேவான்முகே ஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ. சோ அத கிருஷ்ணனுடைய நாமம், ரூபம், குணம், லீலை. சொல்லுங்க மாதாஜி. கேட்கல, வாய்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகல பிரபு. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருடைய நாம, ரூப, குண எல்லாமே. ಸೊ ಅಥ ಕೃಷ್ಣ ನಾಮಾದಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಭಗವಂತನ ನಾಮ, ರೂಪ, ಲೀಲಾ, ಗುಣ ಎಲ್ಲವನ್ನ ಸೇರಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ. பகவானுடைய நாம, ரூப, குண லீலைகளை ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಗವಂತನ ಗುಣ, ನಾಮ, ರೂಪ, ಲೀಲಾ ಇದೆಲ್ಲವೂ ಸಹ ನಾಮಾದಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರಭು. அதுக்கப்புறம் கேட்கல பிரபு. அதாவது கிராகியம் இந்திரியை, இந்த புலன்கள்னால நம்ம கிரகிக்க முடியாதுன்னு அர்த்தம். ಸೊ ಹಾಗಾಗಿ ಅದೆಲ್ಲವೂ ಸಹ ಈ ಒಂದು ಭೌತಿಕ ಇಂದ್ರಿಯಗಳಿಂದ
ಭಗವಂತನ ನಾಮ ರೂಪ ಲೀಲಾ ಗುಣಗಳನ್ನ ನಾವು ಗ್ರಹಿಸ್ಕೊಳಕ್ ಸಾಧ್ಯ ಆಗುದಿಲ್ಲ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அப்போ நான் வந்து எப்படி பகவானை புரிஞ்சுக்க முடியும்? இந்த புலன்களை தவிர என்கிட்ட வேற எதுவும் இல்லையே. அப்ப நான் எப்படி பகவானை புரிஞ்சுக்கிறது? ಸೊ ಹಂಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಭಗವಂತನ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ನಮ್ಗೆ ಈ ಒಂದು ಇಂದ್ರಿಯಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡು? அதுக்கு தான் அடுத்த வரியில சொல்லப்படுது, சேவான் முகேகி ஜிக்வா ஆதவ் ஆதவ். ಅದಕ್ಕೆ ನಾವು ಮುಂದಿನ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ್ ಮುಖೆ ಜೀವ ಹಾದೋ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದೋ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? சேவான் முகேகி ஜிக்வா ஆதவ். சேவானா சேவை, முகேகி ஜிக்வா ஆதவ் அதாவது நாக்குல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த சேவையை தொடர்ந்து நம்ம வந்து செய்வதன் மூலமாக சுயம் ஏவ ஸ்புரத் யதா, பகவான் வந்து தானே தன்னை நம்மளுடைய ஹிருதயத்துல வெளிப்படுத்துறாரு. ಸೊ ಇಲ್ಲಿ ಸೇವನ್ ಮುಖೇ ಹಿ ಜೀವ ಹಾದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ಇಂದ್ರಿಯಗಳನ್ನ ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ನಾವು ತೊಡಗಿಸ್ತೀವೋ ಆವಾಗ ಭಗವಂತನ ಕರುಣೆಯಿಂದ ಭಗವಂತನೇ ಅವನನ್ನ ನಮಗೆ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾನೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அப்போ பகவானை வந்து நாம இந்த நாமத்தின் மூலமாவே அடைய முடியும் அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಭಗವಂತನ ನಾಮದಿಂದವೇ ಭಗವಂತನನ್ನ ನಾವು ಲಭಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು ಎಂಬುದನ್ನ ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಗುರುತಿಸಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த மாதிரி வந்து பகவானுடைய நாமத்திற்கு சக்தி உள்ளதாக இருக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಭಗವಂತನ ನಾಮಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು ಮಹಾತ್ಮ್ಯ ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. அந்த நாமத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய 7 முக்கியமான நன்மைகளை நாம வந்து முதல் ஸ்லோகத்துல நாம வந்து பார்த்தோம். ಸೊ ಹಾಗಾಗಿ ಭಗವಂತನ ನಾಮದಿಂದ ನಮಗೆ ಏನು ಲಾಭಗಳಿದೆ, ಯಾವ ವಿಶೇಷಗಳಿದೆ ಎಂಬುದನ್ನ 7 ಭಾಗವಾಗಿ ನಾವು ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ. அதாவது சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ನಮಗೆ ನಾಮ ಸಂಕೀರ್ತನವನ್ನ ಹೇಳಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಪ್ರಯತ್ನಿಸ್ತಿದ್ದಾರೆ. நமக்கு வந்து நேரடியா அந்த நாம சங்கீர்த்தனத்தோடைய வழிமுறையை முதல்ல அவர் வந்து சொல்லியிருக்கணும். ಆಕ್ಚುಲಿ ನಮಗೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಗೆ ಜಪ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ನೀತಿ ನಿಯಮಗಳನ್ನ ಮೊದಲು ಹೇಳಿರ್ಬೇಕಾಗಿತ್ತು. முதல் ஸ்லோகத்துல சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? யாராவது சைத்தன்ய மகாபிரபு முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? ಸೊ ಹಾಗಾಗಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அங்க வந்து அந்த ஸ்லோகத்துல வழிமுறையை சொல்றாரா, இல்லைன்னா வந்து பெனிஃபிட் சொல்றாரா, இல்லைன்னா வந்து ಸಂಬಂಧத்தை பத்தி சொல்றாரா, என்ன சொல்றாரு? ಸೊ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ನೀತಿ ನಿಯಮಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಾ, ಅಥವಾ ಅದರ ಫಲಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಾ, ಅಥವಾ ಸಂಬಂಧ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಾ? ಲಾಭಗಳು. ವೆರಿ ಗುಡ್. ಬೆನಿಫಿಟ್ ಪ್ರಭು, ಬೆನಿಫಿಟ್. வெரி குட், வெரி குட். அப்போ நமக்கு நாம சங்கீர்த்தனத்தை வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைச்ச மகாபிரபு முதல்ல நமக்கு வந்து இப்படிதான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லாம முதல்ல இத பண்ணா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்ங்கறத வந்து முதல்ல நமக்கு சொல்றாரு. ಸೊ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ನೀತಿ ನಿಯಮಗಳನ್ನ ಮುಂದಿಟ್ಟಿಲ್ಲ, ಮೊದ್ಲು ಇದನ್ ಮಾಡಿದ್ರೆ ಏನ್ ಪ್ರತಿಫಲ ಒಬ್ಬನಿಗೆ ಸಿಗುತ್ತೆ ಎಂಬುದನ್ನೇ ಮೊದಲು ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு கலியுகத்து மக்களுடைய மனசை பத்தி தெரியும். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கு அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு செய்யறதுதான் நம்ம. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗೆ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯರ ಜ್ಞಾನ, ಅವರ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನ ಅರ್ಥಕೊಂಡು ಅವ್ರು ಚೆನ್ನಾಗ್ ಗೊತ್ತು, ನಾವ್ ಏನಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ ಇದರಿಂದ ನನ್ಗೆ ಏನ್ ಫಲ ದೊರಕುತ್ತೆ ಎಂಬುದನ್ನ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ವಿನಃ ನಾವು ಅದನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ಮುಂಜರಿಗೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಲಾಭದ ಬಗ್ಗೆ, ಅದರ ವಿಶೇಷಗಳ ಬಗ್ಗೆ ಮೊದಲು ನಮ್ಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாம வந்து சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான்
ನಾವ್ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದಾನು ನಾವು ಹೀಗೇನೆ. அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவான்? அப்ப எனக்கு ஏதாவது நீ வாங்கி தருவியா? அப்பதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம். So ಹಾಗಾಗಿ ಇವಾಗ ನಮ್ ತಾಯಿ ನಮ್ಗೆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ನಾವ್ ತಾಯಿಗೆ ಹತ್ರ ಏನ್ ಕೇಳ್ತೀವಿ? ನನ್ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ ಬಂದ್ರೆ ನನ್ಗೇನ್ ಕೊಡ್ತೀಯಾ ಅಂತ ಮೊದಲು ಕೇಳ್ತೀವಿ. இந்த மாதிரி வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சுபாவமா இருக்கு. ಸಾರಿ ಪ್ರಭು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈ ತರ ನಾವು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಇಂದಾನು ಹೀಗೆ ಆಗಿದ್ದೀವಿ ನಾವು. ಇದು ನಮ್ಮ ಸ್ವಭಾವ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. So, அதுக்கப்புறமா சைத்தன்ய மகாபிரபு இந்த நாமத்தினுடைய சக்தியை விளக்குறாரு. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮಹಾಪ್ರಭು ನಮಗೆ ಈ ಹರಿನಾಮದ ಶಕ್ತಿಯನ್ನ ನಮಗೆ ಫಸ್ಟ್ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ சைத்தன்ய மகாபிரபு முதல் ஸ்லோகத்துல அந்த நாமத்தின் மகிமையை சொன்னாரு. அது எந்த நாமத்தினுடைய மகிமை? பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ಣ ಸಂಕೀರ್ತನಂ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಭಗವಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ನಮಗೆ ಅದರದ ಒಂದು ಪ್ರತಿಫಲಗಳನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಯಾವುದ್ರ ಬಗ್ಗೆ, ಯಾವ ನಾಮದ ಬಗ್ಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನದ ಬಗ್ಗೆ ಅವರು ವಿಷಯಗಳನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ மத்தவங்க எல்லாம் வந்து யோசிக்கலாம், ஓ மகாபிரபு நீங்க வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்னாதான் இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்றீங்களே, நாங்கெல்லாம் வந்து புருஷ சுத்தம் சொல்லிதான் பழக்கம், எங்களுக்கு வந்து ஸ்ரீ சுத்தம் சொல்லிதான் பழக்கம், எங்களுக்கு வந்து சகசரநாமம் சொல்லிதான் பழக்கம். அப்போ எங்களுக்கு எல்லாம் இந்த பலன் கிடைக்காதா அப்படின்னு வந்து மத்தவங்க எல்லாம் நினைக்கலாம். அதுக்காகதான் ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಹೊರಗಿನವರು, ಬೇರೆಯವರು, ನಮ್ಮ ನೋಡುವವರು ಇವರೆಲ್ಲ ಏನ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹಂಗಂದ್ರೆ ಬರೀ ಕೃಷ್ಣನ್ ನಾಮ ಹೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರ ಈ ಪ್ರತಿಫಲ ನಮ್ಗೆ ಸಿಗುತ್ತಾ? ಹಂಗಂದ್ರೆ ನಾವು ಪುರುಷ ಸೂಕ್ತ, ಶ್ರೀ ಸೂಕ್ತ ಮತ್ತೆ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರ ನಾಮಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದೀವಲ್ಲ, ಹಂಗಾದ್ರೆ ನಮ್ಗೆ ಈ ಫಲ ದೊರಕುವುದಿಲ್ವಾ ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಸಂಶಯ ಇದೆ. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு வந்து 2வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு, நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, டோன்ட் வரி, பகவானோட அது எல்லா நாமத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅದಕ್ಕೆ ಸಮಾಧಾನ ಹೇಳುವ ಹಾಗೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಡಿ, ನಾಮಕಾರಿ ನಿಜ ನಿಜ ಸರ್ವಶಕ್ತಿ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಹೆಸರುಗಳಿದೆ, ಆ ಎಲ್ಲಾ ಹೆಸರಲ್ಲೂ ನನ್ನ ಪ್ರತಿಯೊಂದು ಶಕ್ತಿಯನ್ನ ಅದರಲ್ಲಿ ತುಂಬಿಸಿಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதெல்லாம் கரெக்ட் மகாபிரபு, நாங்களாம் பல வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா சொன்னா கூட வந்து எங்களுக்கு ஏன் நீங்க சொல்ற மாதிரி பெனிஃபிட் எதுவுமே வரலையே. ಆದ್ರೂ ಕೂಡ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ನೀವ್ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಸರಿ, ಆದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಪ್ರತಿ ಸತಿ ಇದೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ನಮಗೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ನಾಮ ಹೇಳೋ ಹಾಗೆ ನಮ್ಗೆ ಆ ಪ್ರತಿಫಲ ಯಾಕೆ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಂಶಯ ಇದೆ. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு அடுத்து சொன்னாரு, இகஜானி நானுராகா துர்தெய்வம் ஈத்ருஷம் இகஜானி நானுராகானா எனக்கு அதுல வந்து ஒரு விதமான சுவையும் பற்றுதலுமே இல்லாமல நான் வந்து சொல்லிட்டேன். ಯಾಕೆ ಅದು ನಮ್ಗೆ ಬೆನಿಫಿಟ್ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಹಜನಿ ನಾನುರಾಗ ಅಂದ್ರೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ನಾವು ಜಪ ಮಾಡೋದ್ರಿಂದ ನಮಗೆ ಅದರ ಮೇಲೆ ಒಂದು ರಾಗ, ಒಂದು ಪ್ರೀತಿ, ಒಂದು ಏನ್ ಹೇಳೋದು, ಪ್ರತಿಫಲ ನಮಗೆ ದೊರಕ್ತಾ ಇಲ್ಲ. ஏன் எங்களுக்கு அது கிடைக்கல? ஏன்னா ಯಾಕೆ ಅದ್ ನಮ್ಗೆ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ. துர்தெய்வம், அதுதான் நம்மளுடைய துரதிஷ்டம். ಸೊ ಅದೇ ನಮ್ಮ ದುರಾದೃಷ್ಟ. ದುರ್ದೈವಂ, துரதிஷ்டம் நாமத்துக்கு செய்யக்கூடிய அந்த அபராதங்கள் நாம் செய்யக்கூடிய துரதிஷ்டம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾಮಕ್ಕೆ ನಾವು ಮಾಡುವ ಅಪರಾಧವೇ ಒಂದು ದೊಡ್ಡ ದುರಾದೃಷ್ಟವಾಗಿ ನಮ್ಮ ಅಡಚಣೆಯಾಗಿ ನಿಂತಿದೆ. எப்போ ஒரு சாதகன் இந்த நிலைகளை வந்து கடக்குறாரோ அப்போ அந்த சாதகன் வந்து இந்த 3வது ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு நிலை. ಸೊ ಹಾಗಾಗಿ ಯಾರು ಒಬ್ಬ ಸಾಧಕ ಇದನ್ನ ದಾಟಿ ಮುಂದೆ ಹೋಗ್ಬೋದು ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ,
ಅವರಿಗೆ ಈ 3ನೇ ಶ್ಲೋಕವನ್ನ ಅವ್ರು ಪಾಲಿಸಿದ್ರೆ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ಇದರಿಂದ ನಾವು ದಾಟಿ ಪಾರು ಹೋಗಬಹುದು. மாதாஜி ஸ்லோகம் ரிசீவ் பண்றீங்களா? ತ್ರಿನಾದಪಿ ಸುನಿಶ್ಚೇನ ತರೋರಪಿ ಸಹಿಷ್ಣುನಾ ಅಮಾನಿನ ಮಾನದೇನ ಕೀರ್ತನಯ ಸದಾ ಹರಿ. தேங்க்யூ. ஸோ கீர்த்தனியா சதா ஹரி. ஒருத்தர் வந்து பகவானுடைய நாமத்தை எப்போதுமே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அடைகிறார், இல்ல ஒரு சாதகன் அடையணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಒಬ್ಬ ಸಾಧಕನು ಅವನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಸದಾ ಸದೈವವಾಗಿ ಹರಿನಾಮವನ್ನೇ ಅವನು ಹಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕು, ಕೇಳ್ತಾ ಇರ್ಬೇಕು. ಅದೇ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗ. அதனால இந்த கீர்த்தனியா சதாகரி அந்த நிலையானது வந்து நமக்கு நம்ம பக்தியில அபராதங்கள்ல இருந்து கடந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடையக்கூடிய ஒரு நிலை. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಕೀರ್ತನೆಯ ಸದಾ ಹರಿ ಯಾವಾಗ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಯಾವಾಗ ಅಪರಾಧ ಸ್ಥಿತಿಯನ್ನ ದಾಟಿ ಯಾವುದೇ ಅಪರಾಧಗಳನ್ನ ಮಾಡದೇ ಇರುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಮಗೆ ಕೀರ್ತನೆಯ ಸದಾ ಹರಿ ಎಂಬುದು ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. அதனாலதான் இந்த 2வது ஸ்லோகத்துல ஏற்கனவே மகாபிரபு அபராதங்களை பத்தி அபராதங்கள் அது எல்லாமே வந்து விளக்கமா அந்த 2வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல, அவ்வளவுதான். ನಮ್ಮ என்ன பிரபு? அதாவது 2வது ஸ்லோகத்துல அந்த அபராதங்களை பத்தி விளக்கி இருக்கிறாங்க, ஆனா நாம அதை டிஸ்கஸ் பண்ணல. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ 2ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲೇ ಯಾವ್ಯಾವ ಅಪರಾಧಗಳಿದೆ ಅಂತ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಆಲ್ರೆಡಿ ನಮ್ಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಅದನ್ನ ನಾವು ಡೀಟೇಲ್ ಆಗಿ ಚರ್ಚೆಯನ್ನ ನಾವು ಮಾಡಿಲ್ಲ. அதனால முதல் ஸ்லோகம் நாமம் ஜபம் செய்வதனால அடையக்கூடிய பலன், 2வது ஸ்லோகம் அபராதத்துடைய ஜபம் செய்யக்கூடிய ஒரு நிலை, 3வது ஸ்லோகம் அபராதங்கள் அற்று இல்லைன்னா நாமபாச நிலையில அடையக்கூடிய ஒரு நிலை. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ನಮಗೆ ಈ ಹರಿನಾಮವನ್ನ ಜಪಿಸಿದರೆ ಯಾವ ಪ್ರತಿಫಲವನ್ನ ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 2ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಅಪರಾಧಗಳನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಹರಿನಾಮವನ್ನ ಹೇಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಜಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಿದೆ. 3ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ನಾಮಭಾಸ್ಯ ಅಂದ್ರತೆ ಅಪರಾಧಗಳು ಅಲ್ಲದೆ ನಾವು ಶುದ್ಧ ನಾಮವನ್ನ ಜಪ ಮಾಡೋಕೆ ಇನ್ನ ಒಂದು ಅತಿ ನಾವು ಅಲ್ಲಿಗೆ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இந்த ஜபத்தை வந்து 3 நிலையில வந்து குறிப்பிடுறாங்க. ನಮ್ಮ ಆಚಾರ್ಯರು ಈ ಹರಿನಾಮವನ್ನ 3 ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೇಳಲಾಗಿದ್ದಾರೆ. வந்து நாம அபராத நிலை, 2வது வந்து நாம பாஷ நிலை, 3வது வந்து சுத்த நாம நிலை. ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾಮ ಅಪರಾಧ ಸ್ಥಿತಿ, 2ನೇದು ನಾಮ ಭಾಷ್ಯ ಸ್ಥಿತಿ, 3ನೇದು ಶುದ್ಧ ನಾಮ ಸ್ಥಿತಿ. நாம அபராத நிலை அப்படிங்கிறது முதல் நிலை. அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு 2வது ஸ்லோகத்துல சொல்றாரு, உங்க நாமத்துல எனக்கு வந்து ஒரு விதமான சுவையும் இல்ல, பற்றுதலும் இல்ல, அதை ஜெபிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು 2ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಾಮ ಅಪರಾಧದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹೇಗೆ ನಮ್ಗೆ ದುರಾದೃಷ್ಟವಿದೆ, ಮತ್ತೆ ನಮಗೆ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ ಹರಿನಾಮವನ್ನ ಜಪ ಮಾಡಕ್ಕೆ, ಆಸಕ್ತಿಯೂ ಅಲ್ಲದೆ ನಮಗೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಯಾವುದೇ ರುಚಿ ಕೂಡ ನಮಗೆ ದೊರಕ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದೇ ಅದರ ಅರ್ಥ. பக்தியில வந்து ஆச்சாரியர்கள் 9 நிலைகள் வந்து சொல்றாங்க. ஜபத்துல இப்ப 3 நிலை சொன்னேன். இது வந்து பக்தியில நம்ம வளர்ச்சி அடையக்கூடிய 9 நிலை. ಸೊ ಇವಾಗ ನಾವು ಹರಿನಾಮಕ್ಕೆ 3 ಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಹೇಳಿದ್ವಿ.
ಇವಾಗ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ 9 ಸ್ಥಿತಿಗಳನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀವಿ. முதல் நிலை ஸ்ரத்தா, ಮೊದಲನೇದಾಗಿ ಶ್ರದ್ಧಾ, ಸಾಧು ಸಂಘ, ಎರಡನೇದಾಗಿ ಸಾಧು ಸಂಘ, ಭಜನ ಕ್ರಿಯಾ, ಮೂರನೇದಾಗಿ ಭಜನ ಕ್ರಿಯಾ, ನಿವೃತ್ತಿ, ನಾಲ್ಕನೇದು ಕ್ರಿಯಾ, ಮೂರನೇದು ಭಜನ ಕ್ರಿಯಾ, ನಾಲ್ಕನೇದು ಸಾಧು ಸಂಘ, ಅನರ್ಥ ನಿವೃತ್ತಿ ನೋಡಿ. ಅನರ್ಥ ನಿವೃತ್ತಿ. அடுத்து என்ன 5? ಐದನೇದು யார் சொன்னீங்க? 5வது என்னது? ನಿಷ್ಠಾ. நிஷ்டா பிரபு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்க. நிஷ்டா, ஆசக்தி, 7 வந்து ருச்சி, 8 வந்து ஆசக்தி, பாவா, அப்புறம் பிரேம நிலை. ஓகே, இந்த மாதிரி 9 நிலை இருக்கு. சோ ಈ ತರ 9 ಸ್ಥಿತಿಗಳು ಭಕ್ತಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದೆ. இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையானது ಅನರ್ಥ ನಿವೃತ್ತಿ ನಿಲೈ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಎರಡನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಹೇಳಲಾಗಿದೆ ಅನರ್ಥ ನಿವೃತ್ತಿಯನ್ನ ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು. ಅನರ್ಥ ನಿವೃತ್ತಿயில இருந்து விடுபடக்கூடிய நிலை. ಅನರ್ಥ ನಿವೃತ್ತಿಯಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಆಗುವ ಒಂದು ಸ್ಥಿತಿ. சோ இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து 3வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த குணங்கள் வந்து எப்போ ஒருத்தர் அனர்த்த நிவೃத்தியில இருந்து விடுபட்டு நிஷ்டா நிலைக்கு வர்றாரோ அந்த நிலையில தான் ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும், அந்த ஜபத்துல வந்து இருக்கக்கூடிய 2வது நிலையை ஒருத்தர் அடைய முடியும். 2வது நிலை ನಾಮ ಭಾಷ நிலை. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ 3ನೇ ಶ್ಲೋಕ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಒಬ್ಬ ಸಾಧಕ ಅನರ್ಥ ನಿವೃತ್ತಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ನಿಷ್ಠ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಾಗ ಅವನು ಭಕ್ತಿಯ ನಾಮ ರೂಪದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ನಾಮಸ್ಮರಣೆಯಲ್ಲಿ ಅವನು 2ನೇ ಹಂತಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ಅದನ್ನ ನಾಮಭಾಸ್ಯ ಅಂತ ಕರೆಯಲಾಗುತ್ತೆ. நிஷ்டா அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு கட்டாயத்தினால ஒரு செயலை வந்து தொடர்ந்து செய்யறது இல்லை. அந்த நிஷ்டா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இயல்பாவே தினசரி அந்த செயல்களை வந்து அவங்களுக்கு செய்யக்கூடியது, தினசரி ಇಯಲ್ಬಾவே செய்யக்கூடியது. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಿಷ್ಠಾ ಸ್ಥಿತಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಜಬರ್ದಸ್ತಿಯಿಂದ ಮಾಡೋ ವಿಷಯ ಅಲ್ಲ, ಅದು ಸ್ಪಾಂಟೇನಿಯಸ್ ಆಗಿ ಅಂದ್ರೆ ಸ್ವಭಾವವಾಗಿ ಒಬ್ಬನು ಹರಿನಾಮವನ್ನ ಜಪಿಸುವ ಒಂದು ಸ್ಥಿತಿ. அப்போ இந்த நிஷ்டா நிலை அப்படின்னு சொன்னா தன்னுடைய சாதனாவை வந்து கஷ்டமா வந்து நினைக்க மாட்டார், பர்டனா வந்து நினைக்காம அவர் வந்து அந்த சாதனாவை ரொம்ப உற்சாகத்தோட நிஷ்டையோட அதுல இருந்து தவறாம வந்து பண்ணுவார். பிரபு வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது பிரபு, எனக்கு கேட்க முடியல. ஏன் அப்படின்னு தெரியல. அதாவது இந்த நிஷ்டா நிலை அப்படிங்கிறதுல ஒரு சாதகன் அவர் வந்து தன்னுடைய சாதனாவை ரொம்ப உறுதியா வந்து கடைபிடிப்பார். கொஞ்சம் கூட தன்னுடைய சாதனால வந்து அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். ಸೊ ನಿಷ್ಠಾ ಸ್ಥಿತಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ಒಬ್ಬ ಸಾಧಕ ಏನೇ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದ್ರೂ ಕೂಡ ತಾನು ಮಾಡುವ ಸಾಧನೆಯಲ್ಲಿ ಹಿಂಜರಿಗುವುದಿಲ್ಲ. ಅವನು ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ಆದ್ರೂ ಕೂಡ ಅವನು ತನ್ನ ಸಾಧನೆಯನ್ನ ತುಂಬಾ ನಿಷ್ಠೆಯಿಂದ ಅವನು ಕೈಯಾಡ್ತಾನೆ. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சனாதன கோஸ்வாமி அவர் வந்து தினமும் வந்து கோவர்தனத்தை வந்து பரிக்கிரமா பண்ணுவார். ஆனா அவர் இருந்தது பிருந்தாவனத்துல. ஸோ பிருந்தாவனத்துல இருந்து கோவர்தனத்துக்கு நடந்தே போவாரு, அப்புறமா கோவர்தனத்தை நடந்தே பரிக்கிரமா பண்ணுவாரு, திரும்ப பிருந்தாவனத்துக்கு வருவார். இவர் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்துல கூட இத வந்து விடாம வந்து செஞ்சார்.
ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿಯವರು ಅಂದ್ರೆ 6 ಗೋಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು. ಸೊ ಇವರು ಬೃಂದಾವನದಲ್ಲಿ ಇದ್ರು. ಆದ್ರೆ ದಿನನಿತ್ಯ ಅವರು ಬೃಂದಾವನದಿಂದ ಗೋವರ್ಧನಕ್ಕೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇವೆಯನ್ನ ಪರಿಕ್ರಮಗಳನ್ನ ಮಾಡಿ ಬರುವವರು. ಆದ್ರೆ ವಯಸ್ಸಾಗ್ತಾ ಆಗ್ತಾ ಅವ್ರಿಗೆ அதென்ன ಮಾಡಕ್ சாத்திய ಆಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. இன்னொரு உதாரணம் கூட வந்து சொல்லலாம். நான் பிருந்தாவன்ல இருந்தபோது ஒரு பிரபுபாதருடைய லீடர் வந்து இருந்தாங்க. அவங்க பேர் வந்து புவனேஸ்வர் பிரபுன்னு பேரு. சொல்லுங்க ಮಾತಾಜಿ. ನೋಡಿದ್ರೆ ಶೀಲ ಪ್ರಭುಪಾದರ ಒಬ್ರು ಶಿಷ್ಯಂದ್ರು. ಅವರ ಹೆಸರು ಒಂದು புவனேஸ்வர் பிரபு ಅಂತ ಹೆಸರು. அந்த பிரபுவோடைய முக்கியமான சர்வீஸ் என்னன்னா கிருஷ்ண பலராமருக்கு அவர் தான் ஹெட் குக். ஸோ தினமும் அவர் போய் கிருஷ்ண பலராமருக்கு தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் வந்து கிருஷ்ணருக்கு அந்த ಸೇವೆயை பண்ணார். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಭುವನೇಶ್ವರ್ ಪ್ರಭುಗೆ ನೀಡಲಾಗಿದ್ದ ಸೇವೆ ಬೃಂದಾವನಲ್ಲಿರುವ ಕೃಷ್ಣ ಬಲರಾಮ ಮಂದಿರದಲ್ಲಿ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವರು ಈ ಒಂದು ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ಅವರು ರಾಜ್ಭೋಗ್, ಛಪ್ಪನ್ ಭೋಗ್ ಆತರ ಅಡಿಗೆಗಳನ್ನ ಮಾಡಿ ಭೋಗಗಳನ್ನ ಭಗವಂತನಿಗೆ ನೈವೇದ್ಯ ಮಾಡ್ತಿದ್ರು. ಸೊ ಜೀವನದ ಅಂತಿಮ ಘಟ್ಟದಲ್ಲೂ ಕೂಡ ಈ ಸೇವೆಯನ್ನ ಅವ್ರು ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. 47 வருடம் கிருஷ்ண பலராமருக்கு சமைக்கிறது தான் அவருடைய சேவையே. ಸೊ 47 ವರ್ಷಗಳು ಬಿಡದೆ ಈ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಭಗವಂತನಿಗೆ ನೈವೇದ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಅಡಿಗೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அது மாதிரி வந்து பகவானுக்கான அந்த சேவையை அவர் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம அந்த சேவையை அவர் வந்து பண்ணார். ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ತನ್ನ ಪ್ರಾಣ ಹೋಗುವ ಸಮಯ ತನಕ ಅವರು ಭಗವಂತನ ಸೇವೆಯನ್ನ ಕೈ ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. ತುಂಬಾ ನಿಷ್ಠೆಯಿಂದ ದೃಢಗಾತ್ರದಿಂದ ಅವರು ಈ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಬಂದ್ರು. ஆனா நமக்கெல்லாம் வந்து குக் பண்றதுக்கு யாராவது வந்து கிடைச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து விலகி பக்தர்களுக்கு ಚಾನ್ಸ್ கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விலகி. ಇದೇ ನಾವಾಗಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ನಾವಾಗಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ನಾವು ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ನಮ್ಮ ಹತ್ರ ನಾವು ಅಡಿಗೆ ಮಾಡ್ಬಹುದಾ ಅಂದ್ರೆ ವೈ ನಾಟ್, ನೀವು ದಯವಿಟ್ಟು ಮಾಡಿ, ನೀವು ಆ ಒಂದು ಅವಕಾಶ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಆ ಸೇವೆಯನ್ನ ಒಪ್ಪಿಸಿ ನಾವು ಸುಮ್ನೆ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ? ಅವ್ರಿಗೊಂದು ಅವಕಾಶ ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ ಅಂತ ನಾವು ಒಂದು எக்ஸ்கியூஸ் ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಸುಮ್ನೆ ಆಗ್ತೀವಿ. அப்ப வந்து அந்த அளவுக்கு சேவையில வந்து ஒரு சுவை கிடையாது. ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮಗೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ವಿಧವಾದ ರುಚಿ ದೊರಕ್ತಾ ಇಲ್ಲ. அதனால அந்த சேவையில வந்து ஒரு ருசி கிடைக்காததுனால நம்ம சேவையை வந்து ஒரு ಬರ್ಡನಾவே தான் நினைப்போம். ಯಾವಾಗ ನಮಗೆ ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ ರುಚಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ವೋ ಆವಾಗ ನಮಗೆ ಆ ಸೇವೆ ಒಂಥರ ಭೋಜನ ಅಂದ್ರೆ ನಾವು ತುಂಬಾ ಏನ್ ಹೇಳೋದು, ಇಟ್ಸ್ ಜಸ್ಟ್ ಅ ಬರ್ಡನ್ ಅಂತ ಆಗುತ್ತೆ. நம்ம எல்லாரும் ரத யாத்திரைக்கு வந்து ஒரு ரத யாத்திரெல்லாம் ரதத்துல வந்து அவர் போட்டோ வச்சிருக்கோம். அந்த பிரபு பேர் என்ன? அவர் வந்து ஜெயானந்த் பிரபு. ஸோ ஒரு தடவை ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதாக்க சுவாமி மகாராஜ் அவங்க வந்து அங்க மான்ட்ரியல்ன்ற அந்த ஒரு இடத்துல இஸ்கான் கோவில பார்த்து ಅங்க வந்து அந்த ಭಕ್ತர்களை பார்க்கணுங்கிறதுக்காக அங்க போறாரு. ಸೊ ಅವಾಗ ರಥಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇವಾಗ ಕೂಡ ನೋಡಿದ್ರೆ ಮೊದಲಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಭುಪಾದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ರು ಫೋಟೋವನ್ನ ಇಟ್ಟು ರಥಯಾತ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಇಸ್ಕಾನ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪದ್ಧತಿ ಆಗಿದೆ. ಅದು ಯಾರ್ ಫೋಟೋ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜಯಾನಂದ ಪ್ರಭು. ಸೊ ಜಯಾನಂದ ಪ್ರಭು ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಮಾಂಟ್ರಿಯಲ್ ಅಲ್ಲಿ ಇದ್ರು. ಆವಾಗ ನಮ್ಮ ಗುರು ಮಹಾರಾಜರು ಜಯಪತಾಕ ಸ್ವಾಮಿಯವರು ಅಲ್ಲಿ ಒಂದ್ಸತಿ ಮಾಂಟ್ರಿಯಲ್ ಅಲ್ಲಿ ಭಕ್ತರನ್ನೆಲ್ಲ ನೋಡಕ್ಕೆ ಅಂತ ಹೋಗಿದ್ರಂತೆ. அப்போ அங்க ஒருத்தர் வந்து ரொம்ப பயங்கரமா சந்தோஷமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே அந்த மாதிரி சந்தோஷமா பாடிட்டு இருந்தாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಜಯಾನಂದ್ ಪ್ರಭು ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲಿ ಕುತೂಹಲದಿಂದ ಅವರು ಹರಿನಾಮವನ್ನ ಜಪಿಸ್ತಾ ಇದ್ರು. ಹೇಗೆ ಅಂದ್ರೆ ಹರೇ ಕೃಷ್ಣ
ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಹರೆ 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 ರಾಮ 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 ಹರೆ ಹರೆ. ಈ ತರ ಅವರು ಕುಣಿದು ಕುಣಿದು ಅಲ್ಲಿ ನೃತ್ಯ ಮಾಡ್ತಾ ಸಂಕೀರ್ತನದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ತಾ ಇದ್ರು. அவ்வளவு சந்தோஷமா அவர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து ஜெயபதாக் மகாராஜ் வந்து யோசிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அவர் வந்து அங்க பின்னாடி டெம்பிள வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ಸೊ ಅವಾಗ ಜಯಪತಾಕ ಸ್ವಾಮಿಯವರು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡ್ತಾರೆ, ಇವರು ಆನಂದದ ಒಂದು ಎಲ್ಲನೇ ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಅಷ್ಟೊಂದು ಆನಂದಮಯವಾಗಿದ್ದಾರೆ. ಇವರು ಆನಂದಕ್ಕೆ ಏನ್ ಕಾರಣ ಅಂತ ಅವರು ಹುಡುಕುತ್ತಾ ಹೋದಾಗ ಅಲ್ಲಿ ಜಯಾನಂದ ಪ್ರಭು ದೇವಸ್ಥಾನದ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಅವರು ಕಸ ಹೊಡಿತಾ ಇದ್ರಂತೆ. ரொம்ப ஹாப்பியா அவர் வந்துட்டு டெம்பிள் கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி அவர் வந்து வெளியில போட்டு அந்த சேவையை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து ஜெயபதாக்க மகாராஜ் வந்து யோசித்தாரு, இவர் என்ன பண்றாரு, ஏதோ கலெக்டரா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்காரு, குப்பை தானே அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு, இவ்வளவு ஹாப்பியா பண்றாரு அப்படின்னு சொல்லி. ಸೊ ಹಾಗಾಗಿ ಜಯಪತಾಕ ಸ್ವಾಮಿಯವರು ಅವರನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯನೇ ಆಗ್ಬಿಡ್ತು. ಏನಪ್ಪಾ, ಒಬ್ಬ ಕಸ ಹೊಡೆಯೋನು ಬರೀ ಕಸ ತಗೊಂಡು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಅದನ್ನ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಒಂದು ದುಂಬಿಗೆ ಹಾಕುವವನು ಅಂತವನು ಇಂತ ಆನಂದವಾಗಿ ಏನೋ ಕಲೆಕ್ಟರ್ ತರ ಏನೋ ದೊಡ್ಡ ಸಾಧನೆ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಇವರು ಆನಂದಮಯವಾಗಿದ್ದಾರಲ್ಲ, ಇದು ಹೇಗ್ ಸಾಧ್ಯ ಅಂತ ಜಯಪತಾಕ ಸ್ವಾಮಿಗೆ ಸಂಶಯ ಆಗ್ಬಿಡ್ತು. ஸோ இதுல சீக்ரெட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பக்தனுக்கு வந்து பகவானோட தொடர்பு எப்படி வருதுன்னு கேட்டா சேவையின் மூலமா தான் வருது. ஸோ அந்த பக்தனுக்கும் அவருக்கும் இடையில வந்து ஒரு சம்பந்தமே இருக்காது. ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತನಿಗೆ ಇದು ಹೇಗ್ ಲಭ್ಯ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಅದು ಒಂದು ರಹಸ್ಯ. ಆ ರಹಸ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣನನ್ನ ಅನುಭವಿಸ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಅವರು ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ತೊಡಗ್ತಾರೋ ಅಷ್ಟು ಆನಂದ ಒಬ್ಬನಿಗೆ ಅನುಭವಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அதனாலதான் நமக்கு வந்து தாசன், பெண்களுக்கு வந்து தாசி அப்படின்னு வந்து பேரு பின்னாடி கடைசியில சேர்க்கிறாங்க. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ಇಸ್ಕಾನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಪ್ರಭುಜಿಗಳ ಹೆಸರ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ದಾಸನಾಗಿ ಮತ್ತೆ ಮಾತಾಜಿಗಳ ಹೆಸರಲ್ಲಿ ಹಿಂದ್ಗಡೆ ದೇವದಾಸಿ ಅಂತ ದಾಸಿ ಅಂತ ಹೇಳಿ ಹೆಸರುಗಳನ್ನ ನೀಡಲಾಗುತ್ತೆ. ஆனா நாம என்ன பண்றோம்னா, மத்தவங்களும் நம்மள வந்து பிரபு பிரபுன்னு கூப்பிடுறதுனால நாமளே அந்த தாசை எடுத்துட்டு நம்மளை நாமளே பிரபு ஆக்கிடுறோம். ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನ ಪ್ರಭು ಪ್ರಭು ಅಂತ ಕರೆಯೋದ್ರಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಆ ದಾಸ ಎಂಬ ಹೆಸರನ್ನ ಸೈಡ್ಗೆ ಇಟ್ಬಿಟ್ಟು ನಾನೇ ಪ್ರಭು ತರ ನಾವು ನಡ್ಕೊಳ್ತೀವಿ. அந்த மாதிரி இருந்தோம்னா பகவானோட கனெக்ஷன் வராது. ஏன்னா பிரபு வந்து கிருஷ்ணர் ஒருத்தர் தான். நானும் பிரபு ஆகணும்னு நினைச்சேன்னா அப்ப நான் கிருஷ்ணருக்கு எதிரி ஆகணும்னு நினைக்கிறேன்னு ಅರ್ಥ. ಸೊ ಇದು ಯಾವತ್ತೂ ನಡೆಯಕ್ ಆಗಲ್ಲ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಯಾವಾಗ ದಾಸನ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಯಜಮಾನ ಸ್ಥಿತಿಗೆ ಬರ್ತೀವೋ ಅವಾಗ ಖಂಡಿತ ಭಗವಂತನ ಒಂದು ಪ್ರೀತಿ ಪ್ರೇಮ ನಮಗೆ ಲಭ್ಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುವುದಿಲ್ಲ. அதனால இந்த ஒரு பாவ நிலை, அதாவது ஒரு சேவையில வந்து ஒரு ஆனந்தமான அந்த நிலை ஒருத்தருக்கு எப்ப அடைய முடியும்னு கேட்டா, ஒருத்தர் இந்த மாதிரி அனರ್ಥங்கள்ல இருந்து விடுபட்ட நிலையில தான் ஒருத்தர்னால அடைய முடியும். ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತನಿಗೆ ಆನಂದ ಸ್ಥಿತಿಯನ್ನ ಅನುಭವಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಫಸ್ಟ್ ಅಪರಾಧ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೊರಗೆ ಬಂದಾಗ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. அபராத நிலைக்கு அடுத்த நிலைதான் பேரு, ನಾಮಭಾಸ நிலைன்னு பேரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಅಪರಾಧ ಸ್ಥಿತಿಯನ್ನ ದಾಟಿದರೇನೆ ನಮಗೆ ನಾಮ ಭಾಷೆಯ ಸ್ಥಿತಿ ದೊರಕುತ್ತೆ. நாமபாஷ நிலை அப்படிங்கிறது ஹரிநாம ஜபத்துல நாம அடையக்கூடிய இரண்டாவது நிலை. ಸೊ ನಾಮಭಾಷ ಸ್ಥಿತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹರಿನಾಮವನ್ನ ಜಪಿಸುತ್ತಾ ನಾವು ಎರಡನೇ ಹಂತಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. அந்த நாமபாஷ நிலையில நாம இருக்கிறோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ನಾವು ನಾಮಭಾಷ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಇದೀವಿ ಅಂತ ನಾವು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳುವುದು? அதுக்குதான் இந்த ஸ்லோகத்துல இங்க 4 குணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ಹಾಗಾಗಿ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ 6 ಗುಣಗಳನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದೆ. ಮಾತಾಜಿ 4 ಗುಣங்கள். ಓಕೆ, 4 ಗುಣಗಳು ಹೇಳಲಾಗಿದೆ. அதுல முதல் நிலை வந்து திருநாததி சுனீச்சேன, 8வது
தபோரபி சகிஷ்ணுனா, மூன்றாவது அமானி, நாலாவது மான. ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ ತ್ರಿನಾದಪಿ ಸುನಿಶ್ಚಯನ, ಎರಡನೇದಾಗಿ ತರೋರಪಿ ಸಹಿಷ್ಣುನ, ಮೂರನೇದಾಗಿ ಅಮಾನೀನ, ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಮಾನ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. இதோட விளக்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நாம பாஷை அப்படின்னு சொன்னா ಅಪರಾಧங்களை ಗಮನத்தோட ತடுக்கக்கூடிய நிலைக்கு பேரு ನಾಮ ಭಾಷಾ. ಸೊ ನಾಮ ಭಾಷೆಯ ಸ್ಥಿತಿ ಅಂತ ಯಾವಾಗ ಅದು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಆ ಒಂದು ಅಪರಾಧಗಳನ್ನ ತಡೆ ಹೊಂಗಿಸುವುದೇ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. இப்போ நமக்கு அபராதங்கள்லாம் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த அபராதங்கள்லாம் ஒரு சாதகன் ரொம்ப கவனமா தன்னுடைய ஜபத்திலேயோ சேவையிலேயோ சாதனாலேயோ அந்த அபராதம் ஏற்படாத மாதிரி ரொம்ப கவனமா செய்யும் போது, அப்போ அந்த சாதகன் அபராதங்கள் அற்ற நிலையில தன்னுடைய ஜபத்தையோ சேவையோ அவர் பண்றாரு. இதுக்கு பேரு ನಾಮ ಭಾಷೆ. ಸೊ ನಾಮ ಭಾಷಾ ಸ್ಥಿತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವ ಒಬ್ಬ ಸಾಧಕ ತಾನು ಅಪರಾಧ ಸ್ಥಿತಿಯನ್ನ ಅರಿತುಕೊಂಡು ಅಪರಾಧ ಏನೆಂಬುದನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡು ಆ ಅಪರಾಧವನ್ನ ಗಮನಿಸಿ ಅದನ್ನ ಮಾಡದೇ ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ತಳ್ಳಿದಾಗ ಆತನು ನಿತ್ಯವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡೋದಾಗ್ಲಿ ಅಥವಾ ನಾಮವನ್ನ ಜಪಿಸೋದಾಗ್ಲಿ ಮಾಡಿದರೆ ಆ ನಾಮಕ್ಕೆ ನಾಮಭಾಸ್ಯ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. சோ அந்த நிலையில ஒருத்தர் கவனத்தோட அந்த அபராதங்களை தவிர்க்கணும். எப்போ அவர் தன்னுடைய கவனத்துல அவர் தவறாரோ அப்ப ಇಮಿಡಿಯೇಟ್ அவர் ಅಪರಾಧ செய்யறதுக்கும் ವಾಯ್ಪು ಇರುತ್ತೆ. ಸೊ ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಆ ಅಪರಾಧಗಳನ್ನ ಗಮನಿಸಿದ್ರೆ ಅವರು ಪ್ರತಿ ಸತಿ ಆ ಒಂದು ಗಮನವನ್ನ ಮಾಡದೆ ಅವರು ಅಪರಾಧಗಳನ್ನ ಮುಂದಿಟ್ಟರೆ ಮತ್ತೆ ಅವರು ಅಪರಾಧ ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அதனால இந்த நிலை அப்படிங்கிறது இந்த நிலையில ஒருத்தர் ஒரு திடமான ஒரு நிலையை அடைய முயற்சி பண்ணணும். நாம பாஷை நிலையில ஒருத்தர் திடமான நிலையை அடைய முயற்சி பண்ணணும். ಸೊ ಒಬ್ಬ ಸಾಧಕನಾದವನು ಈ ಒಂದು ದೃಢ ನಿಶ್ಚಯದಿಂದ ತಾನು ಈ ನಾಮಭಾಸ್ಯವನ್ನ ಕೈಗೊಳ್ಳಬೇಕು. அந்த ஒரு நிலை ஒருத்தருக்கு அடையணும்னா இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 குணங்களை ஒருத்தர் என்ன பண்ணணும், அவர் வளர்த்துக்கணும், இல்ல அது இயல்பாவே ஒருத்தர்கிட்ட வரணும். ಸೊ ಹಾಗಾಗಿ ಒಬ್ಬ ಸಾಧಕ ಈ ಅಪರಾಧ ಸ್ಥಿತಿಯಿಂದ ನಾಮಭಾಸ್ಯಕ್ಕೆ ಬರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ಈಗ ಹೇಳಿರುವ 4 ಗುಣಾಂಶಗಳನ್ನ ನಾಮ ಗುಣಾಂಶಗಳನ್ನ ತಾನು ಸ್ವಯಮಾಗಿ ಅದು ಬರುವ ಹಾಗೆ ನಡ್ಕೋಬೇಕು, ಅಥವಾ ಅದು ಬರುವ ಹಾಗೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನ ಕೈಗೊಳ್ಳಬೇಕು. பக்திவினோத் தாக்கூர் இந்த 4 நிலையை அடைவதற்கு முன்னாடி முதல்ல ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, அவர் தன்னுடைய இந்த சரீரத்தை பத்தி முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ಸೊ ಭಕ್ತಿವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಅವರು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ 4 ಗುಣಗಳನ್ನ ಮೊದಲು ಚರ್ಚೆ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತ ಒಬ್ಬನು ತನ್ನ ದೇಹದ ಬಗ್ಗೆ ವಿಷಯಗಳನ್ನ ತಿಳಿದುಕೋಬೇಕು. அதுக்கு அவர் முகுந்த மாலாளர்னு 37வது ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறாரு. இதம் சரீரம் சதசந்தி சச்சரம் பததி அவசியம் பரிணாம பேசலம் பிம்மௌஷதிம் பிருச்சதி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப. இதம் சரீரம் சதசந்தி சஜ்ஜரம். சதசந்தி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல்ல 100 சந்தி, சந்தினா ஜாயிண்ட், 100 விதமான ಜಾಯಿಂಟ್ಸ್ இருக்கு நம்மளுடைய ದೇಹத்துல. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಮುಕುಂದಮಾಲ ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ ಭಕ್ತಿವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮೊದಲು ದೇಹದ ಬಗ್ಗೆ ವಿಚಾರಣೆಯನ್ನ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಹಾಗಾಗಿ ಈ ದೇಹದಲ್ಲಿ ನಮಗೆ ಅಲ್ಲಲ್ಲಿ ಒಂದು என்ன சொன்னீங்க பிரபு? இந்த தேகத்துல 100 ಜಾಯಿಂಟ್ಸ್ இருக்கு. ಜಾಯಿಂಟ್ಸ್. ಓಕೆ, 100 ವಿಧವಾದ
ಜಾಯಿಂಟ್ಸ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳಲಾಗುತ್ತೆ. ಜಾಯಿಂಟ್ಸ್ ಕನ್ನಡத்துல என்ன ಸಾರಿ ಪ್ರಭು, கன்னடத்துல ಜಾಯಿಂಟ್ಸ್ ಕನ್ನಡத்துல வந்து not very particularly knowing it. ಜಾಯಿಂಟ್ಸ್ வந்து ಕನ್ನಡದಲ್ಲಿ one minute, let me check. இப்போ இந்த விரல் இருக்கு மாதாஜி கேக்குதா? ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ, ಕೇಳ್ಕது ಪ್ರಭು. இப்போ விரல் இருக்கு, இந்த விரலுக்கும் கைக்கும் இடையில ஒரு ಜಾಯಿಂಟ್ இருக்கு. அது ಹರೇ பேரு ಕೃಷ್ಣ. ಕೀಲುಗಳು ಅಂತಾರೆ ಮಾತಾಜಿ. ಕೀಲುಗಳ? ಹಾ, ನನ್ಗೆ ಅಷ್ಟು ಕನ್ನಡ ಇದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಓಕೆ, ಕೀಲುಗಳು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಕರೆಕ್ಟ್ ಮಾತಾಜಿ. ಕೀಲು ಅಂತ ಓಕೆ, ಫೈನ್. ಮಾತಾಜಿ. ಕೀಲುಗಳು ಅಂತ ಹೇಳಲಾಗುತ್ತೆ. ಓಕೆ, 100 சந்தி இருக்கு. அந்த 100 சந்தி வந்து என்ன ஆகுது? பததி அவசியம் பரிணாம பேசலம். நமக்கு வந்து வயசாயிடுச்சு அப்படின்றதுக்கான முதல் அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல தலையில வந்து என்ன செய்யும்? தலைமுடி வந்து நரைக்கும். ಓಕೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಹೇಗ್ ಗುರುತಿಸಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲನೇ ಹಂತದಲ್ಲಿ ನಮಗೆ ನಮ್ಮ ಕೂದಲಿಗೆ ಎಲ್ಲವೂ ಬಿಳಿ ಆಗತ್ತಂತೆ. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாயின்ஸ்ல தான் பெயின் வர ஆரம்பிக்கும். ಮತ್ತೆ ನಮ್ಮ ದೇಹದ ಸೇರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ತದೆ. ಅಂದ್ರೆ ಜಾಯಿಂಟ್ಸ್ ಅಂತ ಸೇರುತ್ತದೆ ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಟ್ ಮಾತಾಜಿ ಇನ್ನೊಂದು ಪದವನ್ನ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸೊ ಮೂಳೆಗಳು, ಮೂಳೆ ಅಂದ್ರೆ ಬೋನ್ಸ್ ಮಾತಾಜಿ. ಜಾಯಿಂಟ್ಸ್ ಅಂದ್ರೆ ಈ ಕೀಲುಗಳು. ಸೊ ಈ ಕೀಲುಗಳು ಎಲ್ಲ ನೋವು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. அதுக்கப்புறமா ஸ்லோவா நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். ಮೆತ್ತಗೆ ನಮಗೆ ರೋಗಗಳು ಶುರು ಆಗುತ್ತೆ. அதுக்கப்புறமா இந்த நோயில இருந்து குணமாகிறதுக்கு 60 ವಯಸ್ಸಿಗೆ ಅப்புறமா நமக்கு வந்து மருந்து தான் சாப்பாடே. ಸೊ ಈ ರೋಗಗಳನ್ನ ಗುಣಪಡಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಒಂದು 60 ವಯಸ್ಸು ಮುಟ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಆಹಾರವೇ ಬರೀ ಮದ್ದಾಗ್ಬಿಡುತ್ತೆ. அதுதான் இங்க வந்து குலசேகரர் சொல்றது, கிம் ஔஷதி பிரிச்சதி மூட துர்மதே. நீ என்ன மருந்து சாப்பிட்டாலும் இந்த தேகம் வந்து அழியத்தான் போகுது. ஏன் வந்து நீ அந்த மருந்து சாப்பிட்டு உன் நேரத்தை வந்து வீணடிக்கிற? ಸೊ ಮುಕುಂದಮಾಲ ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ತರ ನೀನ್ ಹೆಂಗಿದ್ರುನು ಕೂಡ, ನೀನ್ ಎಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ರು ಕೂಡ ಈ ಒಂದು ರೋಗ ನಿವಾರಣೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ನೀನ್ ಯಾಕೆ ಸಮಯ ಕಾಲಗಳನ್ನ ನೀವು ಆ ದೇಹವನ್ನ ಮದ್ದಿಂದ ಗುಣಪಡಿಸಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸ್ತಿದ್ಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த தேகத்தோடைய உண்மைத்தன்மையை வந்து புரிஞ்சுக்கோ. இந்த தேகம் வந்து வெறுமனைய வந்துட்டு ஜலம், என்ன மியூக்கஸ், சளி, ரத்தம், சதை இதனால ஆன இந்த தேகம் வந்து இது ஒரு நாள் அழிஞ்சே போகும். அதை ಕಾಪಾத்துறதுக்காக உன் வாழ்க்கையை வந்து வீணடிக்காத அப்படிங்கிறாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಕುಲಶೇಖರ ಆಳ್ವಾರ್ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹೇಗೋ ನಿನ್ ದೇಹ ಒಂದ್ ದಿವ್ಸ ಅದು ಕಳೆದೋಗುತ್ತೆ, ಅದು ಮೃತ್ಯು ಆಗತ್ತೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನ್ ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ವಿಪರೀತ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನ ಕೈಗೊಳ್ತಾ ಇದ್ಯಾ? ಅದನ್ನ ಪಾಲಿಸೋಕೆ, ಅದನ್ನ ಲಾಲಿಸೋಕೆ ಎಲ್ಲ ನೀನ್ ಯಾಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ಯಾ? ಇದನ್ನ ಫಸ್ಟ್ ನೀನ್ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊ. ನೀನ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಇದನ್ನಿಂದ ನೀನ್ ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಕ್ ಸಾಧ್ಯ ಆಗುದಿಲ್ಲ ಎಂಬುದೇ. இந்த தேகம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்பெல்லாம் நீங்க வந்து மார்க்கெட்ல வந்துட்டு ரொம்ப பலப்பலன்னு வந்து ஃப்ரூட்ஸ் பார்ப்பீங்க. அதோடைய ஸ்கின்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா கட் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா வந்து அழுகி போயிருக்கும். அதுதான் இந்த தேகம் வெளியில வந்து இந்த தோல் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா உள்ள இருக்கிறது நமக்கே வந்து பாக்குறதுக்கு முடியாது. ಸೊ ಇಲ್ಲಿ ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಭು, ಹೇಗೆ ನಾವು ಒಂದು ಸಂತೆಗೆ ಹೋಗಿ ಹಣ್ಣು ತಂದ್ರೆ ಅದು ಹಣ್ಣು ನೋಡಕ್ಕೆ ಹೊರಗಡೆ ತುಂಬಾ ಪಳಪಳ ಅಂತ ಹೊಳಿತಾ ಇರತ್ತೆ, ಒಳಗಡೆ ಅದ್ರೊಳಗೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕೊಳುತು ಆಗಿರುತ್ತೆ ಆ ಹಣ್ಣು. ಅದೇ ರೀತಿ ಈ ದೇಹ ಕೂಡ ಹೊರಗಡೆ ನೋಡಕ್ಕೆ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೆ, ಏನ್ ಹೇಳೋದು, ತುಂಬಾ ಅಟ್ರಾಕ್ಷನ್ ಆಗಿ ಕಾಣಿಸುತ್ತೆ. ಬಟ್ ಒಳಗಡೆ ಬರೀ ಏನ್ ಹೇಳೋದು, ಮೂಳೆ, ಮಾಂಸ ಮತ್ತೆ ಅನೇಕ ರೀತಿಯಾದ
ಇದೇ ಸೇರಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த அழுகின பழத்தை வந்து புழுக்கள் தான் பண்ணும். ಸೊ நாம ಹಾಗಾಗಿ ಈ ಹಣ್ಣುಗಳನ್ನ ಬರೀ ಹುಳಾನೇ ತಿನ್ನುತ್ತೆ, ಕೊಳ್ತೋಗಿರೋದು. அப்ப அந்த அழுகின மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேகத்தை நாம வந்து அனுபவிக்கணும்னு நினைச்சோம்னா, அப்ப நாம கூட வந்து அந்த மாதிரி ஒரு புழுவோடைய ஒரு நிலையை தான் நம்ம அர்த்தம். ಸೊ ಯಾವಾಗ ನಾವು ಈ ದೇಹವನ್ನ ದೇಹದ ಮೇಲೆ ನಂಟಿಟ್ಕೊಂಡು ಈ ದೇಹದಲ್ಲಿ ನಾವು ಅನುಭವಿಸ್ಬೇಕು, ಈ ದೇಹವನ್ನ ಅನುಭವಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೀವೋ, ಆವಾಗ ನಮ್ಮ ದೇಹ ಕೂಡ ಆ ಒಂದು ಹುಳುವಿನ ಹಾಗೆ, ನಾವು ಆ ಹುಳುಗೆ ಸಮಾನ ಅಂತಾನೆ ಅರ್ಥ. ஒருத்தர் வந்து இந்த உண்மைத்தன்மையை வந்து புரிந்து கொள்கிறாரோ அப்பதான் அவர்னால வந்து என்ன பண்ண முடியும், நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப, அவர்னால வந்து கிருஷ்ணர் அப்படின்ற அந்த மருந்தை வந்து ஒருத்தர் வந்து சுவைச்சு அவர் வந்து என்ன பண்ண முடியும், நிராமயம், இந்த எல்லா விதமான துயரங்கள்ல இருந்து அவர்னால விடுபட முடியும். ಸೊ ಯಾವಾಗ ಒಬ್ಬ ತಾನು ರೋಗಿ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ತನ್ನ ರೋಗವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಾಗ ಅವನು ಭಗವಂತ ಕೃಷ್ಣ ಎಂಬ ಒಂದು ಔಷಧಿಯನ್ನ ಅವನು ಸಂಪರ್ಕಿಸ್ತಾನೆ, ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸಿದಾಗ ಅವನು ಈ ಒಂದು ಸಿಚುವೇಶನ್ ಅನ್ನ ಹೊರಗಡೆ ಬರ್ತಾನೆ. எப்போ ஒரு சாதகன் இந்த மாதிரி வந்து தேகத்தினுடைய உண்மைத்தன்மையை வந்து புரிந்து அதுல தன்னுடைய மனதை வந்து நிலைத்திருக்க வைக்கிறாரோ அப்பதான் அந்த சாதகன் இந்த 4 குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்ய ஆரம்பிப்பார். ಸೊ ಒಬ್ಬ ಸಾಧಕ ಯಾವಾಗ ಈ ಒಂದು ರೋಗ ಸ್ಥಿತಿಯನ್ನ ಅರಿತುಕೊಂಡು ದೇಹದ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಅರಿತುಕೊಳ್ತಾನೋ ಅವನು ಮಾತ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ ಈ 4 ಗುಣಗಳನ್ನ ತನ್ನಲ್ಲಿ ತಗೊಳಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸ್ತಾನೆ. ஸோ முதல்ல திருநாத் அபி சுனீச்சேன அப்படின்னு சொன்னா புல்லை விட பணிவாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ತೃಣಾದಪಿ ಸುನಿಶ್ಚೇನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಹುಲ್ಲು ಕಡ್ಡಿಯ ಹಾಗೆ ತುಂಬಾ ವಿನಮ್ರತೆಯನ್ನ ಇರುವುದು. இந்த குணத்தை பக்தி வினோத் ಠಾಕೂರ್ வந்து அதை இயற்கையான பணிவு அப்படின்னு சொல்றாரு. ಸೊ ಈ ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಅವರು ಇದು ಪ್ರಾಕೃತಿಕವಾಗಿ ಇದೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. நல்லா கவனிச்சுக்கணும், நீங்க இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 குணங்களும் ஒருத்தர் வந்து இந்த நிலையில, அதாவது ஒரு நிஷ்டா நிலையில இருக்கக்கூடிய ஒரு சாதகன் வந்து அதை பயிற்சி செஞ்சு அவர் வந்து அடையிறது கிடையாது. இது அவருக்கு இயல்பாவே அவருக்குள்ள வந்து இருக்கும். ಸೊ ಯಾವೊಬ್ಬ ಸಾಧಕ ಈ ಅಪರಾಧ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದು ನಿಷ್ಠ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ಈ ಒಂದು ಗುಣಾಂಶ ಬಂದ್ಬಿಟ್ಟಿರತ್ತೆ. ಅದನ್ನ ಅವ್ರೇನು ಹೊರಗಡೆಯಿಂದ ಅದನ್ನ ನಟನೆ ಮಾಡ್ಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಅಥವಾ ಅದನ್ನ ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ. இந்த ஒரு குணம் இயற்கையாவே எப்படி வந்து அவர்கிட்ட வருது அப்படின்னு நம்ம சொல்றது? ಸೊ ಹೇಗೆ ಇದು ಸ್ವಭಾವವಾಗಿ ಒಬ್ಬ ಶಿಷ್ಯನಿಗೆ ಈ ಗುಣಾಂಶಗಳು ಬರುತ್ತೆ ಎಂಬುದು ಪ್ರಶ್ನೆ. ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி ಠಾಕೂರ್ சொல்றாரு, இந்த சாதகன் வந்து அவன் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு குணத்தை அவன் வந்து இயல்பாவே கைவிட்டுட்டதுனால அவனுக்கு அந்த பௌதிக சுகத்துக்கு மேல அந்த சுவையானது இயல்பாவே போயிட்டதுனால ಅವನಿಗೆ ಇಂದ ಪಣಿವು வருது அப்படின்னு வந்து சொல்றாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಸಾಧಕ ನ್ಯಾಚುರಲ್ ಆಗಿ ಅಂದ್ರೆ ಸ್ವಭಾವವಾಗಿ ಯಾವಾಗ ಅವನು ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಒಂದು ಆಕರ್ಷಣೆ ಅಥವಾ ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಒಂದು ಏನ್ ಹೇಳೋದು ಮಾಸ್ಟರಿಂಗ್ ಅಂದ್ರೆ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬ ಆ ಒಂದು ಗುಣ ಯಾವಾಗ ಅವನಂತ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೋ ಅವಾಗ ಸರಳವಾಗಿ ಈ ಒಂದು ಗುಣಾಂಶ ಅಂದ್ರೆ ವಿನಮ್ರತೆ ಅವನಿಗೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. இந்த நிலையில ஒரு சாதகன் வந்து அவன் தன்னைத்தானே வந்து என்ன நினைச்சுக்கிறான், நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபராதி, நான் மிகப்பெரிய ஒரு அபராதியா இருக்கிறதுனாலதான்
நான் வந்து என்ன பண்றேன், கிருஷ்ணரை வந்து பிரிந்து நான் இந்த உலகத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த சாதகன் தன்னைத்தானே ஒரு அபராதியா நினைக்கிறதுனால அவர் யாரை விடவும் தன்னை உயர்வா நினைக்கிறது கிடையாது. ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಯಾವಾಗ ಭಗವಂತನ ಮುಂದೆ ತನ್ನ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೋ, ಅಂದ್ರೆ ನಾನು ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಅಪರಾಧಿ, ನಾನು ಕೃಷ್ಣನ ಲೋಕವನ್ನ ಕೃಷ್ಣನನ್ನ ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀನಿ ಎಂಬುದನ್ನ ಅವನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಯಾವಾಗ ಅವನು ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಪಡಿತಾನಲ್ವಾ, ಆ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರವೇ ಅವನಿಗೆ ಈ ಗುಣಾಂಶಗಳನ್ನ ತಂದು ಕೊಡುತ್ತೆ. அந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து ஈவன் அவங்க வந்து ரொம்ப உயர்ந்த பக்தர்களா இருந்தா கூட அவங்க வந்து தன்னை வந்து ஒரு உயர்ந்த பக்தன் இல்ல தன்னை வந்து ஒரு குரு அப்படின்னு கூட அவங்க வந்து நினைக்கிறதே கிடையாது. அவங்க தங்களை வந்து ஒரு அபராதியா தான் நினைக்கிறாங்க. ಸೊ ಅವಾಗ ಇಂಥ ಸಾಧಕ ಒಂದು ಒಳ್ಳೆ ಏನ್ ಹೇಳೋದು ಕ್ವಾಲಿಫೈಡ್ ಪರ್ಸನ್ ಆಗಿ ಬಂದಿದ್ರು ಕೂಡ, ಭಕ್ತನಾಗಿದ್ರು ಕೂಡ, ಪರಿಪೂರ್ಣವಾದ ಭಕ್ತನಾಗಿದ್ರು ಕೂಡ ಆತನ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ಹೇಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ಅಪರಾಧಿ ಎಂಬುದೇ ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಉಳಿದೋಗಿರುತ್ತೆ. நம்ம அதுக்கு உதாரணம் வந்து பார்க்கலாம். லோகநாத் கோஸ்வாமி மகாராஜ் கிட்ட வந்து, அதாவது சைத்தன்ய மகாபிரபுவோட சீடர், அவர்கிட்ட நரோத்தமதாஸ் டாக்கூர் வந்து தன்னை வந்து சீடனாக்கணும்னு நினைச்சாரு. ஆனா லோகநாத் டாக்கூர் வந்து லோகநாத் சுவாமி மகாராஜ் வந்து எந்த ஒரு சீடனையும் ஏத்துக்கிறக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ಸೊ ಅವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಅವರ ಶಿಷ್ಯರಾದ ರಘುನಾಥ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರನ್ನ ಲೋಕನಾಥ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರು ತನ್ನ ಶಿಷ್ಯನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸ್ಕೋಬೇಕು ಅಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗೆ ಆಸೆ ಉಂಟು. ಬಟ್ ಆದ್ರೆ ಲೋಕನಾಥ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ಯಾವ ಗುಣ ಅಥವಾ ಹೇಳುದು ಕ್ವಾಲಿಫಿಕೇಶನ್ ಇದೆ, ನನ್ಗೆ ಯಾವ ವಿಧವಾದ ಅರ್ಹತೆ ಇದೆ ಅಂತ ನೀವು ಅವರನ್ನ ನಾನು ಶಿಷ್ಯನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸ್ಕೋಬೇಕು ಮಹಾಪ್ರಭು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால லோகநாத் மகாராஜ் வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பக்தரா இருந்தா கூட அவர் வந்து தன்னை வந்து அந்த மாதிரி குறைச்சி சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லல. அவர் இயல்பாவே தன்னை வந்து தாழ்வாதான் நினைச்சுக்கிறாரு. ಸೊ ಲೋಕನಾಥ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರು ಇಲ್ಲಿ ತಾನೊಂದು ಉನ್ನತ ಭಕ್ತನು ಅಂತ ಗೊತ್ತಿದ್ದು ಅವನು ವಿನಮ್ರತೆ ತೋರಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಅವರಿಗೆ ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ಅಂದ್ರೆ ಬೈ ನೇಚರ್ ಅವ್ರಿಗೆ ಏನಾಗಿದೆ, ಆ ಒಂದು ಹಂಬಲ್ನೆಸ್ ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ವಿನಮ್ರತೆ ಆಲ್ರೆಡಿ ಇದೆ. இன்னொரு ஒரு லீலையை வந்து நம்ம பார்க்கலாம். சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அவங்க ரெண்டு பேருமே வந்து சைத்தன்ய மகாபிரபு முதல் முறை வந்து சந்திக்கிறாங்க. ಸೊ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ ಮತ್ತು ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ ಮೊದಲನೇ ಸತಿ ಶೀಲ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳನ್ನ ಮೊದಲನೇ ಸತಿ ನೋಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಭೇಟಿ ಮಾಡಕ್ಕೆ. அவங்க தங்களுடைய வாயில வந்து புல்லை கவ்விக்கொண்டு சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து தங்களுடைய நமஸ்காரத்தை, பிரணாமத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. ಸೊ ಇವರಿಬ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು ಹುಲ್ಲು ಕಡ್ಡಿಯನ್ನ ತನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಅವರು ಭಗವಂತನ ಮುಂದೆ ಅವರು ಬಿದ್ದು ನಮಸ್ಕರಿಸ್ತಾ ಇದ್ದಾರಂತೆ. என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஒரு கீழ்நிலையான, ஒரு விலங்குக்கும் கீழான ஒரு நிலையானவன் அர்த்தம். ಇದಕ್ಕೆ ಏನರ್ಥ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಮೃಗ ಜಾತಿಗಿಂತ ತುಂಬಾ ಕೆಳಮಟ್ಟಿನ ಗುಣವನ್ನ ಹೊಂದಿರುವವನೇ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 லாங்குவேஜ் தெரியும். ஈவன் பர்ஷியன் லாங்குவேஜ் அது கூட வந்து தெரியும். அவங்க பை பர்த் அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த சாஸ்திரங்களை கற்றறிந்த பண்டிதர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஊர்ல எல்லாரையும் வந்து ஆன்மீகத்துல வழிநடத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி தன்னை வந்து ஒரு விலங்குக்கும் கீழான நிலையில உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தங்களை வந்து காமிச்சுக்கிறாங்க. ಸೊ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ, ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರ ವ್ಯಕ್ತಿತ್ವ ಏನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವರಿಗೆ ಅನೇಕ ಭಾಷೆಗಳು ಗೊತ್ತಿತ್ತು, ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಪರ್ಷಿಯಾ. ಅದಲ್ಲದೆ ಅವರು ಏನ್ ಹೇಳುದು, ತುಂಬಾ ವೇದ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನ ತಾನು ಹುಡುಗರಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ವೇದ ಶಾಸ್ತ್ರಗಳಲ್ಲಿ ಪಾಂಡಿತ್ಯವನ್ನ ಹೊಂದಿರೋರಾಗಿದ್ರು. ಮತ್ತೆ ಅವರು ಎಲ್ಲ
ಜನರಿಗೂ ಏನ್ ಹೇಳುದು ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಾಡೋ ಅಷ್ಟು ಅವ್ರಿಗೆ ಜ್ಞಾನವಿತ್ತು, ಮತ್ತೆ ಗುಣಗಳು ಕೂಡ ಇತ್ತು. ಆದ್ರೂ ಕೂಡ ಅವರು ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಮುಂದೆ ಬಂದಾಗ ಅವರು ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ನಾನು ಒಬ್ಬ ಮೃಗ ಜಾತಿಗಿಂತ ಕೆಳಮಟ್ಟಿನವನು ಎಂಬುದನ್ನ ತೋರಿಸಿಕೊಂಡ್ರು. அப்ப மகாபிரபு கேட்டாரு, ஓ ரூப் சனாதன், ஏன் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மகாபிரபு கேட்டாரு. ಮಹಾಪ್ರಭು ಕೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಇಬ್ರಿಗೂ, ನೀವ್ ಯಾಕಿಬ್ರು ಈ ತರ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಿದ್ದೀರಾ, ನಿಮ್ಮನ್ನ ಏನಾಯ್ತು ತಿಳಿಸಿ ಅಂತ. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல மகாபிரபு, நாங்க ஜகாய் மதாய விட நீச்சமானவங்க அப்படின்னு சொன்னாங்க. ಅವಾಗ ಇಬ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಂತೆ, ಆಕ್ಚುಲಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಮಹಾಪ್ರಭು, ನಾವು ಜಗಾಯ್ ಮದಾಯ್ಕಿಂತ ತುಂಬಾ ಕೆಳಮಟ್ಟಿನವರು, ತುಂಬಾ ಮೋಸಗಾರರು, ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತ ದುರಾದೃಷ್ಟರು ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಅಂತ ಸ್ಥಿತಿಗೆ ಅವರನ್ನ ಹೋಲಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்கிற இரண்டு நபர்கள் அவங்க செய்யாத பாவமே கிடையாது. இவங்க 2 பேரும் படிக்காத சாஸ்திரமே கிடையாது. ஆனா இவங்க அவங்களோட தங்களை ரொம்ப கீழானவங்கன்னு சொல்லிட்டாங்க. ಆಕ್ಚುಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಈ ಜಗಾಯ್ ಮದಾಯ್ ಇದಾರಲ್ಲ, ಅವ್ರು ಮಾಡಿರೋ ಪಾಪಕ್ಕೆ ಒಂದು ಮಿತಿಯೇ ಇಲ್ಲ. ಅಷ್ಟು ಪಾಪಗಳನ್ನ ಒಂದ್ಗಟ್ಟಾಗಿ ಅವ್ರು ಮಾಡಿದವರು. ಇವ್ರಿಬ್ರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಇವ್ರು ವೇದ ಶಾಸ್ತ್ರ ನೀತಿ ನಿಯಮ ಎಲ್ಲವನ್ನ ಅರಿತ ಪಾಂಡಿತ್ಯವನ್ನ ಪಡೆದವರು. ಆದ್ರೆ ಇವರು ಅವರಿಗೆ ಹೋಲಿಸಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವ್ರಿಗಿಂತ ಕೆಳಮಟ್ಟಿನವರು ಅಂತ ರೂಪ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರು ತಮ್ಮನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரபு, ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் மிகச்சிறந்த பண்டிதர்கள், பக்தர்கள், ஏன் உங்களை நீங்க இப்படி ಸೊ ಅವಾಗ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ನೀವ್ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಕೀಳಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನೀವು ಅಷ್ಟು ಕೀಳಾದವರು ಅಲ್ವೇ ಅಲ್ಲ. ನೀವ್ ಎಂತ ದೊಡ್ಡ ಪಾಂಡಿತ್ಯವನ್ನ ಹೊಂದಿದವರು, ಪಂಡಿತರಾಗಿದ್ದೀರಾ, ಭಕ್ತನಾಗಿದ್ದೀರಾ. ಹಂಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ಯಾಕೆ ಇಷ್ಟು ನೀಚವಾಗಿ ನೀವೇ ನಿಮ್ಮನ್ನ ಕೆಳಗಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இல்ல மகாபிரபு, அந்த ஜகாய் மதாய் எவ்வளவுதான் அவங்க பாவம் பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு மிலேச்சனுக்கு கீழே அவங்க வேலை பார்க்கல. ஆனா நாங்க ஒரு மிலேச்சனுக்கு கீழே வேலை பார்த்து அவன் கொடுக்குற கேவலம் பணத்துக்காக நாங்க என்ன பண்ணோம், அவனுக்கு கீழே நாங்க வேலை பார்த்தோமே, அதை விட ஒரு பெரிய பாவம் நாங்க என்ன பண்ண முடியும்? ಸೊ ಹಾಗಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳಿಗೆ ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ ಉತ್ತರಿಸ್ತಿದ್ದಾರೆ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಜಗಾಯ್ ಮದಾಯ್ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ಯಾವ ಮಿಲೀಚನರ ಕೆಳಗೆ, ಮಿಲೀಚನ ಅಂದ್ರೆ ಮುಸಲ್ಮಾನರ ಕೆಳಗೆ ಅವ್ರು ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ, ಅವ್ರ ಕೆಳಗಡೆ ಗುಲಾಮರಾಗಿರ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನಾವು ಇಬ್ರು ಏನಾಗಿದ್ದೀವಿ, ಆ ಒಂದು ಮುಸಲ್ಮಾನರ ಕೆಳಗಡೆ ನಾವು ಗುಲಾಮನಾಗಿ ಬದುಕಿದ್ದೀವಿ. ಅವ್ರು ಕೊಡುವ 1-2 ರೂಪಾಯಿಗೋಸ್ಕರ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಗುಲಾಮನ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನ ಪಡೆದಿದ್ದೀವಿ. ಇದಕ್ಕಿಂತ ನೀಚನಾಗಕ್ಕೆ ಏನ್ ಬೇಕಾಗಿದೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳೇ ಅಂತ ಇವರಿಬ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மகாபிரபு சொன்னாரு, ஓ ரூப் சனாதன், உங்க 2 பேருடைய பணிவு என்னோட இதயத்தை நொறுக்குது, தயவுசெய்து எந்திரிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் மகாபிரபு ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாரு. ಸೊ ಮಹಾಪ್ರಭು ಅವರಿಬ್ಬರನ್ನ ಹೇಳಿದಂತೆ, ರೂಪ ಸನಾತನ್ ದಯವಿಟ್ಟು ಎದ್ದೋಳಿ, ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಈ ವಿನಮ್ರತೆ ನನ್ನ ಹೃದಯವನ್ನೇ ಕುಸಿದು ಹಾಕ್ತಾ ಇದೆ, ಬೇಡ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವರಿಬ್ಬರನ್ನ ಆಳಂಗಿಸಿಕೊಂಡರಂತೆ. இது ரூப் சனாதனோடைய பிளான் கிடையாது. இப்படி எல்லாம் பேசினா மகாபிரபு நம்மள கட்டிப்பிடிப்பாரு அப்படின்னு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ರೂಪ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ ಇದು ಏನು ಒಂದು ನೆಪ ಇಲ್ಲ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುವನ್ನ ಆಲಂಗಿಸಿಕೊಳ್ಳೋಕೆ. அது அவங்களுடைய சுபாவம். ಇದು ಅವರ ಒಂದು ಸ್ವಭಾವ. வெளியில பார்க்கும்போது டிவோட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பிரபு நான் சாதாரணமான ஒரு சர்வெண்ட் பிரபு, நான்லாம் ஒண்ணும் இல்ல பிரபு அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா உள்ளுக்குள்ள நான் தான் பெரியவன், நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு உள்ளுக்குள்ள நம்மளே புகழ்ந்துக்குவோம் நம்மள. ನಾವೆಲ್ಲ ಹೇಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೊರಗಡೆ ಮಾತ್ರ ತುಂಬಾ ವಿನಮ್ರತೆಯಿಂದ ಪ್ರಭುಗಳೇ ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತ ಹೇಳಿ ತುಂಬಾ ವಿನಮ್ರತೆ ತೋರಿಸ್ತೀವಿ. ಬಟ್ ಒಳಗೆ ನಾವು ನಮ್ಮ ಅಹಂಕಾರದ ಒಂದು ತುದಿಯಲ್ಲಿ ಕೂತಿರ್ತೀವಿ ಎಂಬುದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಭು. உதாரணத்துக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல பர்டிகுலரா ஒரு டிவோட்டிக்கு ஒரு சேவை கொடுப்போம். அந்த சேவையை அவங்க வெரி குட், நீங்க நல்லா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொன்னா, இல்ல பிரபு அப்படிலாம் எதுவும் இல்ல பிரபு, எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துதான் பிரபு நாங்க பண்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ಸೊ ಯಾವಾಗಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೀತಾ ಇದೆ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಲ್ಲ ಒಂದು ಹಬ್ಬ ಆಚರಣೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ನಮಗೆ ಆ ಭಕ್ತನಿಗೆ ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ತುಂಬಾ ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡಿದ್ರೆ, ಓ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ಯಪ್ಪ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ನೀನ್ ಸೇವೆ ಮಾಡಿದ್ಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವಾಗ ನಾವು ತುಂಬಾ ವಿನಮ್ರತೆ ತೋರಿಸ್ತೀವಿ. ಇಲ್ಲ ಪ್ರಭುಗಳೇ, ಇದೆಲ್ಲ ನಿಮ್ಮಿಂದನೇ ಆಗಿರೋದು, ನಿಮ್ಮಿಂದನೇ ಕಲ್ತ್ಕೊಂಡು ನಾನು ಇದ ಸೇವೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ನಾವು நட்டிஸ்தீவி ಅವ್ರ ಮುಂದೆ. ஓகே, இப்போ அந்த பக்தன் ஓ நான் சொல்லிதான் எல்லாமே பண்ணேன், அப்போ வந்து எதுக்கு புகழணும்? அடுத்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு அடுத்த ஃபெஸ்டிவலுக்கு அவர் சேவை கொடுப்பாரு, ஆனா புகழ மாட்டாரு. உடனே வந்து நம்ம அந்த பிரபு பாத்தியா அவங்களெல்லாம் புகழ்ந்தாரு, என்னைய வந்து ஏதாவது சொன்னாரா? நானும் தானே சேவை பண்ணேன், என்னைய பத்தி ஒரு வார்த்தை பேசுனா என்ன குறைஞ்சா போவாரு? அப்படிலாம் வந்து பேசுவோம். அப்ப ஏன் சொல்ல, அப்போ நான் வந்து எனக்கு வந்து மாதிரி புகழ் வேண்டான்னு நான் சொன்னது, அப்ப அது நடிப்பு அப்படின்னு அது புரிஞ்சுக்கிற வேண்டிய. ಸೊ ಅವಾಗ ಈ ತರ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಆ ಭಕ್ತ ಸೇವೆ ಕೊಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಹೊಗಳಿ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಬೇರೆಯವರ ಹೊಗಳ್ತಾರೆ. ಅವಾಗ ನಮ್ಗೆ ಅದನ್ನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಏನ್ ಅನ್ಸ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹೇಳ್ತೀವಿ, ಏನಪ್ಪಾ ಇದು, ನಾನ್ ಕೂಡ ಅವ್ರ ತರಾನೇ ತುಂಬಾ ಸೇವೆ ಮಾಡಿದೆ, ಆದ್ರೆ ಒಂದ್ ಚೂರು ಕೂಡ ಆ ಪ್ರಭು ನನ್ನನ್ನ ಇದು ಮಾಡಿ ಹೇಳಿಲ್ವಲ್ಲ, ಓ ಆಹಾ ಅಂತ ಹೇಳಿಲ್ವಲ್ಲ, ಏನಕ್ಕೆ ನನ್ಗೆ ಅಂತ ನಾವು ಒಳಗೊಳಗೆ ನೊಂದ್ಕೊಳ್ತೀವಿ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಬರೀ ನಟನೆ. ಏನ್ ನಟನೆ? ಬರೀ ನಾವು ಹೊರಗಡೆ ಮಾತ್ರ ತುಂಬಾ ವಿನಮ್ರತೆಯಿಂದ ನಿಮ್ಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮಿಂದ ಕಳ್ತೆ ಅಂತೆಲ್ಲ ಹೇಳ್ತೀವಿ, ಬಟ್ ನಿಜ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ನಾವು ಆತರ ನಡ್ಕೊಳ್ಳೋದೇ ಇಲ್ಲ. உள்ளுக்குள்ள நமக்கு வந்து எப்போதுமே வந்து நமக்கு புகழ் தேவை. அந்த புகழுக்கான ஒரு இயக்கம் வாஞ்சா அது வந்து எப்பயுமே ஒரு ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுல எவ்வளவு போட்டாலும் வந்து காணாது. ಸೊ ಅವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಆ ಹೊಗಳಿಕೆ ಇದೆಯಲ್ಲ, ಆ ಹೊಗಳಿಕೆ ಬಂದು ಒಂದು ಬೆಂಕಿಯ ಹಾಗೆ ಅದು ಯಾವಾಗ್ಲೂ ಉರಿತಾನೇ ಇರುತ್ತೆ ನಮ್ಮೊಳಗೆ. ನನ್ನ ಹೊಗಳಿಲ್ಲ ಅಂತ ಅದು ಬೆಂಕಿ ಉರಿತಾನೇ ಇರತ್ತೆ, ಅದು ನಿಲ್ಲೋದೇ ಇಲ್ಲ. ಅದ್ ಯಾವಾಗ ನಿಲ್ಲುತ್ತೋ ಅದ್ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು. ஸோ அந்த மாதிரி ஒரு பணிவு அப்படின்னு சொன்னா அது வந்து இயற்கையாவே வரணும். ಒಬ್ರು ವಿನಮ್ರತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸ್ವಭಾವವಾಗಿ ಬರ್ಬೇಕು ಒಬ್ರಿಗೆ. ஒரு ஆழ்வார் இருக்கிறாரு, தொண்டர் அடி பொடி ஆழ்வார்னு அவருக்கு பேர். ಒಬ್ರು ಆಳ್ವಾರ್ ಇದ್ದಾರೆ, ಅವರ ಹೆಸರು ತೊಂಡರಡಿ ಪುಡಿ ಆಳ್ವಾರ್ ಅಂತ. ஒரு விருப்பம் என்னன்னு கேட்டா, அவர் வந்து கோவில்கள்ல அந்த நுழைவாயில்ல இருக்கக்கூடிய ஒரு முதல் படிக்கட்டா அவர் இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ತೊಂಡರಡಿ ಪುಡಿ ಆಳ್ವಾರ್ಗಳಲ್ಲಿ ಒಬ್ರು. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಆಸೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವಸ್ಥಾನದ ಹೆಬ್ಬಾಗಿಲಿದೆಯಲ್ಲ, ಆ ಹೆಬ್ಬಾಗಿಲಿನ ಮೊದಲಿನ ಸ್ಟೆಪ್ ಅದು ಆಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ஆசை. எதுக்கு அந்த மாதிரி அவருக்கு ஆசை அப்படின்னு கேட்டா, கோவிலுக்குள்ள போகக்கூடிய பக்தர்கள்லாம் அப்பதான் என் மேல மிதிச்சு அவங்க வந்து போவாங்க, அவங்களுடைய அந்த திருவடி தாமரை என் மேல படும், அதுல இருக்கக்கூடிய அந்த தூசி அது என்னை வந்து என் மேல பட்டு நான் வந்து தூய்மை அடைய முடியும் அப்படின்னு அவர் வந்து. ಸೊ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಂತೆ, ಆ ಹೆಬ್ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಮೊದಲಿನ ಒಂದು ಮೆಟ್ಲಾಗಿ ನಾನು ಇರ್ಬೇಕು. ಯಾಕೆ ಮೆಟ್ಲಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಕ್ತರು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಅವರ ಒಂದು ಪಾದ ಆ ಮೆಟ್ಲ ಮೇಲೆ ಬೀಳಕ್ಕೆ, ಅವರ ಒಂದು ಪಾದದ ಧೂಳಿ ನನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದು ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗ್ತೀನಿ, ಆ ಒಂದು ಆಸೆನೆ ನನಗೆ ಅಂತ ತೊಂಡರ್ಪುಡಿ ಆಳ್ವಾರು ಯಾವಾಗ್ಲೂ ಆಸೆ ಪಡ್ತಾರಂತೆ. நாம எப்படின்னா, ஒரு பக்தர் வந்து ஏதோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பக்திக்கு வந்திருப்பாரு, இன்னொரு பக்தர் அடுத்த மாசம் வந்திருப்பாரு. இப்போ அந்த அடுத்த மாசம் வந்த பக்தர் அவர் வந்து ஜூனியர், ஒரு மாசம் முன்னாடியே வந்த பக்தர் ಸೀನಿಯರ್. ಸೊ ಅವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ನಮ್ ಕಣ್ಮುಂದೆ ನಡೆಯೋ ಒಂದು ಘಟನೆಗಳು, ಮೊದಲ ಮಾಸ ಒಂದ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಬ್ರು ಭಕ್ತರು ಬಂದಿರ್ತಾರೆ, ಆ ತಿಂಗಳ ನಂತರ ಇನ್ನೊಂದ್ ತಿಂಗಳಿಗೆ ಇನ್ನೊಬ್ರು ಬಂದಿರ್ತಾರೆ. ಸೊ ಇವ್ರಿಬ್ಬರನ್ನ ಕಂಪೇರ್ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ, ಈ ಹೊಸಬನಾಗಿ ಬಂದಿರ್ತಾರಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹಿರಿಯವನು, ಅವನಿಗೆ ಜೂನಿಯರು, ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಬಂದಿದ್ದವನು ಸೀನಿಯರ್ ಆಗ್ತಾನೆ. இந்த சீனியர் டிவோட்டி 1 month சீனியர் டிவோட்டி அவர் வந்து அந்த 1 month ஜூனியர் டிவோட்டி வந்து இவரை பார்த்து நமஸ்காரம் சொல்லலைன்னா அவர் வந்து என்ன கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே தெரியல, ஒரு சீனியர் டிவோட்டி வர்றேன் என்னை பார்த்து ஹரே கிருஷ்ணா கூட சொல்லாம போறாரு,
என்ன இவருக்கு வந்து வைஷ்ணவ எட்டிக்கெட்டே தெரியலையே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வந்து நினைப்போம். ಸೊ ಅವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಈ 1 ಮಂತ್ ಅಂದ್ರೆ 1 ತಿಂಗಳು ಸೀನಿಯರ್ ಡಿವೋಟಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಒಂದ್ ತಿಂಗಳು ಹಿಂದೆ ಬಂದಿರೋ ಜೂನಿಯರ್ ಡಿವೋಟಿ ಅವ್ರಿಗೆ ಹರೇ ಕೃಷ್ಣ ಅಂತ ಹೇಳಕ್ ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅವಾಗ ತಕ್ಷಣ ಈ ಸೀನಿಯರ್ ಡಿವೋಟಿ, ಅದು 1 ತಿಂಗಳು ಸೀನಿಯರು, ಅವ್ರ ಏನ್ ತಿಳ್ಕೊತಾರಂತೆ, ಏನಪ್ಪಾ ಇವನು ನನ್ ಜೂನಿಯರು, ಈತನಿಗೆ ಒಂದು ಹರೇ ಕೃಷ್ಣ ಹೇಳಕ್ಕೂ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಅಂದ್ರೆ ಒಂದು ಭಕ್ತ ಗುಣಾಂಶಗಳೇ ಅವನಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ಹೇಗೆ ಏನ್ ಉದ್ಧಾರ ಆಗೋದು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ನೆನ್ಸ್ಕೊಳ್ತಾ ಇದಾರಂತೆ. அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்திதி. ಪ್ರಭು ಬ್ರೇಕ್ ಆಗುತ್ತೆ. நமக்கு வந்து 1 மந்த் ஜூனியரா இருக்கக்கூடிய பக்தர்கள் நமக்கு மரியாதை கொடுக்கலனாலே நமக்கு தாங்க முடியல. ஆனா தொண்டரடி பொடியாழ்வார் வந்து 1000 வருடங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு நீச்சன் கூட கோயிலுக்குள்ள வந்தானா அவனுடைய பாத தூசி கூட என் மேல படணும்னு நினைக்கிறாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿ, ಅವ್ರಿಗೂ ನಮ್ಗಿರೋ ವ್ಯತ್ಯಾಸ, ನಮಗೆ ಜಸ್ಟ್ 1 ತಿಂಗಳ ಹಿಂದೆ ಬಂದಿರುವ ಶಿಷ್ಯರು ಅಥವಾ 1 ಹಿಂದೆ ಬಂದಿರುವ ಒಂದು ಭಕ್ತರು ನಮ್ಗೆ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಬೇಸರ ಆಗುತ್ತೆ. ಆದ್ರೆ ತೊಂಡರ್ಪುಡಿ ಅಡಿವಾಳ್ಗರ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಆ ಮೆಟ್ಲಾಗ್ಬೇಕು, ಆ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ಮುಂದಿನ ಬರೋ ಎಲ್ಲ ಪೀಳಿಗೆಗಳಲ್ಲಿ ಇರುವ ಜನಾಂಶಗಳು ಅಲ್ಲಿ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರನ್ನ ತುಳಿಬೇಕಂತೆ, ಅವರ ಪಾದ ಧೂಳಿ ಅವ್ರ ಮೇಲೆ ಬೀಳ್ಬೇಕಂತೆ. ಅವರ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ನೋಡಿ ಹೇಗಿದೆ ಅಂತ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸ்ரீமத் பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துல வந்து ரகுகணனுக்கு வந்து யார் அவரு அந்த ராஜா பேரு என்ன, பரதர் தானே, பரத்ராஜ், ஜடபரத. ஜடபரத்துக்கும் அவங்க 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த உரையாடல்ல வந்து அவர் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து என்னன்னா வினா மகத்பாத ரஜோபிஷேகம், அதாவது பக்தர்களுடைய அந்த பாத தூசியினால யார் ஒருத்தன் வந்து தன்னை வந்து குளிப்பாட்டிகளையோ அவனால வந்து பக்தியில முன்னேற முடியாது அப்படிங்கிறாரு. ಸೊ ಇಲ್ಲಿ 5ನೇ ಸ್ಕಂದದಲ್ಲಿ ಭಾಗವತಂದಲ್ಲಿ ಜಡಭರತನ ಒಂದು ಕಥೆ ಇದೆ. ಭರತ ಮಹಾರಾಜರು ಜಡಭರತನಾಗಿ ಬಂದಿರೋ ಒಂದು ಕಥೆ. ಆವಾಗ ಜಡಭರತ ಮತ್ತು ರಘುಗಣ ಅಂತ ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದಾನೆ. ಸೊ ಇಬ್ರೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ವಾಕ್ವಾದ ನಡೀತಿರುತ್ತೆ. ಆವಾಗ ಜಡಭರತ ಹೇಳ್ತಾರೆ, ಯಾರೊಬ್ಬ ಭಕ್ತನ ಪಾದ ಧೂಳಿಯಲ್ಲಿ ತನ್ನನ್ನ ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ವೋ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಅವನು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಉದ್ಧಾರ ಆಗೋದು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. வந்து நவதீப் பரிக்கிரமா நீங்க போனீங்கன்னா, யார் இதுல போயிருக்கீங்க? நவதீப் பரிக்கிரமா நீங்க போயிருக்கீங்களா? குட். அதுல வந்து ஒரு நாள் ஒரு இடம், அது இடம் பேர் எனக்கு மறந்துருச்சு. அந்த பிளேஸ்ல வந்து பக்தர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் கால் அடி மண்ணை எடுத்து தலையில போட்டு அப்படியே வந்து இங்கிட்டு அங்கிட்டு உருண்டு எல்லாரும் அந்த பாத தூளியில வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க அந்த ஒரு இடத்துல எல்லாருமே. அது எந்த இடம் பண்ணிருக்கேன். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನವದೀಪ್ ಪರಿಕ್ರಮದಲ್ಲಿ ಭಕ್ತರೆಲ್ಲ ಸೇರಿ ನವದೀಪ್ ಪರಿಕ್ರಮ ಹೋಗ್ತಾರೆ. ಅವಾಗ ಒಂದು ಜಾಗ ಇದೆ. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎಲ್ಲ ಭಕ್ತರು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಇರುವ ಧೂಳಿಯಲ್ಲಿ ಉರುಳ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಎಲ್ಲಾ ಭಕ್ತರ ಪಾದ ಧೂಳಿಯನ್ನ ಒಬ್ರು ತಲೆ ಮೇಲೆ ಸವರಿಕೊಂಡು ಅವ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಒಂದು ಧೂಳಿಯಲ್ಲೇ ಅವ್ರು ಸ್ನಾನ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಆತರ ನಾವು ನವದೀಪ್ ಪರಿಕ್ರಮದಲ್ಲಿ ಮಾಡಿದೀವಿ ಅಂತ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ಅದ್ ನೋಡಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಹುಚ್ಚಿರ ಆಟ ತರಾನೇ ಕಾಣಿಸುತ್ತೆ. அதோட பெனிஃபிட் என்னங்கறத இங்க வந்து ஜடபரதர் சொல்றாரு. ಸೊ ಆದ್ರೆ ಅದರ ಬೆನಿಫಿಟ್ ಏನಂತ ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಜಡಭರತರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಭಾಗವತಂ ಅಲ್ಲಿ. 5வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். ಕೊಂಚ ರಿಪೀಟ್ பண்ணுங்க. அத்தியாயம் 5வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் 12வது அத்தியாயம் 12வது
வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. 7th canto 12th chapter. 12ನೇ ಶ್ಲೋಕ ಮಾತಾಜಿ. 12th ಮಾತಾಜಿ, 12th ಶ್ಲೋಕ. 12th ಶ್ಲೋಕ. 5ನೇ ಸ್ಕಂದದ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 12ನೇ ಶ್ಲೋಕ. ಅದರಲ್ಲಿ ಏನ್ ತಪಸಾ ನಯಾದಿ ನಾಚೆ ಜಯ ನಿರ್ವಾಪನಾಗ್ರರಾತ್ವಾ ನ ಛಂದಸ ನೈವ ಜಲಾಗ್ನಿ ಸೂರ್ಯ ವಿನಾ மகத்பாதரஜோதிசேகம். அதாவது இந்த ஆன்மீகிகள், பலவிதமான ஆன்மீகிகள் இருக்காங்க. அவங்க தங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு பல வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறாங்க. ಸೊ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅನೇಕ ಮಂದಿ ಆತ್ಮಿಕವಾದವರು ಅನೇಕ ರೀತಿಯನ್ನ கையாಳ್ತಾರಂತ. ஒருத்தர் வந்து தபஸ்யம் பண்ணலாம், ஒருத்தர் வந்து யஜ்ஞம் பண்ணலாம், ஒருத்தர் வந்து தியானம் பண்ணலாம், ஒருத்தர் வந்து வேதம் ஓதலாம், ஒருத்தர் வந்து அக்னிக்கு நடுவுல வந்து தபம் பண்ணலாம். இது எதெல்லாம் பண்ணா கூட ஒருத்தர் ஒரு பக்தனுடைய பாத தூளியை தன்னுடைய தலையில போட்டுக்கலன்னா அவர் அந்த இலக்கை வந்து அடைய முடியாது. இல்ல யார் ஒருத்தர் ஒரு பக்தருடைய பாத தூளியை தன் தலையில போட்டுக்கிட்டாரோ அவர் இது எல்லா பலனையும் அவர்னால அடைய முடியும். ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಒಬ್ಬ ಬ್ರಹ್ಮಚಾರಿಯ ಫಾಲೋ ಮಾಡಬಹುದು, ಒಬ್ರು ಧ್ಯಾನ ಮಾಡಬಹುದು, ಒಬ್ಬರು ಒಳ್ಳೆ ಗೃಹಸ್ಥರಾಗಿರ್ಬಹುದು, ಯಾವುದೇ ಗೃಹಸ್ಥ ಆಶ್ರಮಗಳನ್ನ ಫಾಲೋ ಮಾಡಬಹುದು. ಆದ್ರೂ ಕೂಡ ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಸಹ ಆತನು ಭಕ್ತರ ಒಂದು ಪಾದ ಧೂಳಿಯನ್ನ ಅವನ ಮೇಲೆ ಅವನು ಸವರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವನ್ಗೆ ಜೀವನದಲ್ಲಿ ಪರಂ ಸತ್ಯ ಎಂಬುದು ಏನೆಂಬುದನ್ನೇ ಅವನ್ಗೆ ಅರ್ಥ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நமக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டா பேசல அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஈகோ பயங்கரமா ஹர்ட் ஆகுது. ஆனா ஒரு நபருடைய பாதத்தை தொட்டு அவருடைய பாதத்தினுடைய அந்த தூசி எடுத்து நம்ம தலையில போட்டுக்கணும்னா அப்ப நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பணிவு வரணும். ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಗೆ ಸುಮ್ನೆ ಒಂದು ಮಾತಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಡಿಸ್ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಅಂದ್ರೆ ಅಪಮಾನ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಗೆ ಸಹಿಸ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ ಅಂದ್ರೆ, ನಾವು ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಭಕ್ತರ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅವರ ಧೂಳಿಯನ್ನ ತಗೊಂಡು ನಮ್ಮ ಶಿರದ ಮೇಲೆ ಇಟ್ಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ವಿನಮ್ರತೆ ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದು ನಾವು ಇಲ್ಲೇ ಅರ್ಥ ಮಾಡ್ತೀವಿ. அதனாலதான் நம்மளுடைய சம்பிரதாயத்துல ஒரு பக்தரை பார்த்தா உடனடியே நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்றோம். ஏன்னா அவர் என்னுடைய மாஸ்டர்னு அர்த்தம். எனக்கு அவர் என்னுடைய மாஸ்டர், என்னோட உயர்ந்தவர்னு நினைச்சுதான் நம்ம வந்து என்ன பண்றோம், அவருக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம். ಸೊ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಂಪ್ರದಾಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಯಾರನ್ನಾದ್ರೂ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಅವ್ರ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಮಸ್ಕರಿಸ್ತೀವಿ. ಅಂದ್ರೆ ನಾವು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ನಮಸ್ಕರಿಸಿದಾಗ ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ, ನಾನು ದಾಸನಾಗಿದ್ದೀನಿ, ಅವ್ರು ನನಗೆ ಒಡೆಯರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬ ಒಂದು ಸ್ವಭಾವ ನಮಗೆ ಬರುತ್ತೆ. ಮತ್ತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವು ವಿನಮ್ರತೆಯನ್ನ ನಾವು ಕೈಗೊಳ್ಳಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. அது மட்டும் இல்லாம இங்க புல்லை விட பணிவா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு புல் அதை எத்தனைதான் வந்து மிதிச்சா கூட அது வந்து எதிர்க்கிறதே கிடையாது. அது மாதிரி ஒரு பக்தன் ஒரு இன்னொருத்தவங்க வந்து அவரை வந்து என்ன பண்ணலாம், அவரை வந்து ரொம்பவும் வந்து டாமினேட் பண்ணலாம். அந்த மாதிரி அவரை வந்து டாமினேட் பண்ணா கூட இந்த பக்தர் என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு எதிரா வந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ಹುಲ್ಲಿನ ಹಾಗೆ, ಹುಲ್ಲು ಹೇಗೆ ತುಂಬಾ ವಿನಮ್ರತೆಯಿಂದ ಇರತ್ತೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ಬೋದು. ಆ ಹುಲ್ಲನ್ನ ಯಾರಾದ್ರೂ ತುಳಿದ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು ಕೂಡ ಅದು ಯಾವತ್ತೂ ವಿಶೋಧಿಸಲ್ಲ. ಯಾರನ್ನ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನ್ ತುಳಿದ್ರು ಅಂತ ಅದು ಯಾವತ್ತೂ ವಿಶೋಧಿಸಲ್ಲ. ಆದ್ರೂ ಕೂಡ ಆ ತರ ಒಂದು ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕು. ಒಬ್ಬ ಭಕ್ತನಂದ್ರೆ ಆ ತರ ನಾವು ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕು. ಯಾರಾದ್ರೂ ನಮಗೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅವ್ರ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದು ನಾವು ನಮಸ್ಕರಿಸುವ ಹಾಗೆ ಆ ಒಂದು ವಿನಮ್ರತೆಯನ್ನ ನಾವು ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕಾಗಿರೋದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಅಗತ್ಯ. அந்த மாதிரி ஒருத்தர் எப்போ அந்த பணிவான நிலையை வந்து அடைகிறாரோ அப்போ அந்த பணிவான நிலையில ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும், கீர்த்தனியா சதாகரி பகவானுடைய நாமத்தை இடைவிடாமல் எப்போதும் அவர்னால உச்சரிக்க முடியும். ಸೊ ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಭಕ್ತ
ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ತನ್ನನ್ನ ನೋಡ್ತಾನೋ, ತನ್ನನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾನೋ, ಅವನಿಗೆ ಮಾತ್ರ ಸದಾ ಕೀರ್ತನೆಯ ಹರಿಹಿ. ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಯಾವಾಗ್ಲೂ ಹರಿಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಮುಳುಗೋಗಿರ್ತಾನೆ. கீர்த்தனையா சதா ஹரிஹி. இந்த ஹரிநாமத்தை பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதகரும் இது போன்ற ஒரு பணிவான ஒரு மனநிலையை வளர்த்துக்கணும். அப்படி ஒருத்தர் வளர்த்துக்க தவறுனா அவர் நம்மளுடைய இலக்கான எப்போதும் பகவானோட நாமத்தை சொல்லக்கூடிய அந்த நிலைய நம்மளால அடைய முடியாது. ಸೊ ಯಾವೊಬ್ಬ ಭಕ್ತ ಈ ಒಂದು ಗುಣಾಂಶವನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವನಿಗೆ ನಿರಂತರವಾಗಿ ಹರಿನಾಮದ ಮೇಲೆ ಒಂದು ಉತ್ಸಾಹ, ಹರಿನಾಮದ ಮೇಲೆ ಒಂದು ರುಚಿ, ಭಗವಂತನ ಮೇಲೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಯಾವಾಗ್ಲೂ ಅವನ್ಗೆ ಇರಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುದಿಲ್ಲ. நிலை அப்படின்னு சொன்னா நம்ம எந்த விதமான ஒரு அவமானத்தையும் அவமானமாவே பார்க்காம அது எனக்கு தகுந்த ஒரு விஷயம்தான் ஒருத்தர் ஏத்துக்கணும். அதுக்கு பேர் தான் பணிவு. ಸೊ ನಿಜವಾದ ವಿನಮ್ರತೆ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾರೇ ಯಾವ ರೀತಿಯಾದ ಅಪಮಾನಗಳು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ, ಅದು ಅಪರಾಧವೇ ಆದ್ರೂ ಕೂಡ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಹೆಂಗ್ ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ಇದು ನನಗೆ ಬೇಕಾಗಿದ್ದೆ, ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿ ನನಗೆ ಬೇಕಾಗಿದ್ದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ತನ್ನನ್ನ ತುಂಬಾ ವಿನಮ್ರತೆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವನು தன்னன்னா நெல்லாடிச்சுக்கொள்ತಾನೆ. நம்ம அப்படி கிடையாது. என்ன ஆயிடுறோம், யாராவது ஒருத்தவங்க நம்மள சின்னதா அவமானப்படுத்தினா கூட, யாரு அவங்க என் முன்னாடி இப்படி நடந்துக்கிறதுக்கு, நான் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், உடனடியா நம்ம ஈகோ பூம் ಬ್ಲಾಸ್ಟ್ ಆಯಿರುದು. ಸೊ ಅವಾಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಗೆ ಒಂಚೂರ ಅಪರಾಧ ಮಾಡ್ಬಿಟ್ರು ಕೂಡ ನಮ್ಗೆ ಸಹಿಸ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ. ನಾವು ಒಳ್ಳೆ ದೊಡ್ಡ ಪಟಾಕಿಗಳ ತರ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಭೂಮ್ ಅಂತ ಅಲ್ಲೇ ನಾವು சுட்டு ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ. அதனால அந்த மாதிரியான ஒரு மனநிலை நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு அது உதவாது. அதை நாம என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும், நாம பணியோட அதை கடக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ಸೊ ಅವಾಗ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ, ನಾವು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಮುಂದುವರಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಈ ಗುಣಾಂಶವಾಗಿರುವ வினம்ரத்தையನ್ನ ஆதஷ்டு ನಾವು ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಬೇಕು. இந்த பணிவுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, யாரோ ஒருத்தவங்க நம்மளை திட்டினாங்கன்னா, ஆமா இது எனக்கு தேவையானதுதான் அப்படின்னு நான் ஏத்துக்கிட்டேன்னா, இது பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இது என்னுடைய தாட்லயே இருக்காது. ஆனா நான் அப்படி நினைக்கலன்னா, நான் அதை ஃபுல்லா நினைச்சிட்டே இருப்பேன். அவங்க எப்படி என்னை அப்படி சொல்லலாம், அவங்க எப்படி என்னை சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். ಸೊ ಯಾವಾಗ ನಾವು ವಿನಮ್ರತೆ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿದೀವಿ ಅಂತ ನಮ್ಗೆ ಯಾವಾಗ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನ ಅಪಮಾನ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲ, ಬೈದ್ರೆ ಇಲ್ಲ, ಏನೋ ಒಂದ್ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ ಮನಸ್ಸು ಹೇಗ ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸ್ಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ, ಹೌದು ಇದು ನನಗೆ ಅರ್ಹತೆನೆ, ಇದು ನನ್ಗೆ ಇದು ಬೇಕಾಗಿದ್ದೆ, ಯಾಕಂದ್ರೆ ನಾನ್ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಇದು ಕಡಿಮೆನೆ, ಇದಕ್ಕಿಂತ ಜಾಸ್ತಿ ಮರಬೇಕಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡಕ್ ಸಿದ್ಧನಾಗ್ತಾನೋ, ಅವನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಮರ್ತೋಗುತ್ತೆ. ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಚಿಂತನೆನೇ ಇರಲ್ಲ, ಅವನ್ ಸರಳವಾಗಿ ಹರಿನಾಮ ಜಪ ಮಾಡ್ಬೋದು. ಆದ್ರೆ ಯಾರೊಬ್ಬ ಈ ಒಂದು ವಿನಮ್ರತೆಯನ್ನು ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳಲ್ವೋ, ಅವನು ಸದಾ ಸದೈವವಾಗಿ ಆ ಚಿಂತನೆಯನ್ನೇ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ 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 ಅವನ್ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಕೆಳಮಟ್ಟಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. அந்த பணிவினால நாம இன்னொரு பக்தருக்கு அபராதம் செய்ய மாட்டோம். ನಾವು ಯಾವಾಗ ವಿನಮ್ರತೆಯಿಂದ ಇರ್ತೀವೋ ಆವಾಗ ಇನ್ನೊಬ್ರು ಭಕ್ತರನ್ನ ನೋಡಿದಾಗ ನಾವು ಅಪರಾಧ ಮಾಡೋ ಪ್ರಯತ್ನವನ್ನ ಕೈಗೊಳ್ಳಲ್ಲ. அந்த பணிவை வளர்த்துக்கலன்னா அப்போ இயல்பாவே நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்தினால நம்ம ಅಪರಾಧ பண்ணுவோம். ಸೊ ಈ ಒಂದು ವಿನಮ್ರತೆ ನಮ್ಗೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅನ್ನೆಸೆಸರಿಯಾಗಿ ನಮಗೆ ಆ ಭಕ್ತನ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ. ಕೋಪ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಆ ಭಕ್ತನ ಮೇಲೆ ನಾವು ಅಪರಾಧವನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. அதனால இந்த பணிவு அப்படின்ற குணம் ஒரு சாதகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணம். இந்த பணிவு அப்படிங்கிறது அந்த சாதகனுக்கு இயற்கையாவே வரணும். இயற்கையாவே வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல்ல நம்ம பயிற்சி செஞ்சுதான் ஆகணும். அந்த பயிற்சி அதுக்கப்புறமா இயல்பா ಮಾரும். ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತನಿಗೆ ಇದು ಸ್ವಭಾವವಾಗಿ ಬರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರಯತ್ನಗಳನ್ನ ಮಾಡ್ಬೇಕು. ಅವನು ಎಷ್ಟು ಪ್ರಯತ್ನಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೋ ವಿನಮ್ರತೆಯಿಂದ ಇರಕ್ಕೆ, ಆ ಪ್ರಯತ್ನವೇ ಒಂದು ದಿವಸ ಸ್ವಭಾವವಾಗಿ
ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆ. அதனால நீங்க சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பணிவான ஒரு மனநிலை, புல்லை விட பணிவான ஒரு மனநிலையை நாம வளர்த்துக்கிட்டு நாம ஹரிநாமத்திற்கு மேல நம்ம வந்து சுவையை வளர்த்துக்கிட நம்ம வந்து எல்லாரும் ಹರೇ ಕೃಷ್ಣ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಒಬ್ಬ ಭಕ್ತನಾಗಿ ನಾವು ಈ ವಿನಮ್ರತೆಯನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಂಡು ಹರಿನಾಮದ ಮೇಲೆ ಒಂದು ನಿಷ್ಠೆಯನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಂಡು ರುಚಿಯನ್ನ ಬೆಳೆಸುವ ಹಾಗೆ ನಾವು ಈ ಒಂದು ಗುಣವನ್ನ ನಾವು ಯಾವಾಗ್ಲೂ ಕೈಗೊಳ್ಬೇಕು ಎಂಬುದೇ ಅರ್ಥ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். ಹರೇ ಕೃಷ್ಣ.